சரியா இருக்கு. ஓம் शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आदौ देवकी देवी गर्भजननौ गोपीगृहे पालनौ मायापूतन जीवितापहरणौ गोवर्धनोद्धारणौ कंसच्छेदन गौरवादिहननौ कुन्ती सुधापालनौ एतद्भागवतं पुराणकथितं श्रीकृष्णलीलामृतम्। போன கிளாஸ்ல நம்ம பிராச்சீன பர்ஹிஸ் அவருடைய சரித்திரத்தை பார்த்தோம். நம்ம பிராச்சீன பர்ஹிஸ் அவனுக்கு சதத்ருதி அவனுடைய மனைவி. பிருத்துவுடைய என்ன தர்மங்களை எல்லாம் அவர் ஃபாலோ பண்ணாரோ அதையே இவரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கார். கொஞ்சம் கூட விடாதிக்கு அதே அந்த வம்சத்திலே வந்திருக்கார். சோ அந்த வம்சாவளியை நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது உத்தானபாதனுடைய வம்சாவளி. அதாவது மனுவுடைய புத்திரன் உத்தானபாதன். உத்தானபாதனுடைய அந்த வம்சாவளியில வந்த துருவன், இப்படி வரிசை அங்கன், வேனன், அதுக்கப்புறம் பிருது. பிருத்துவோடைய அதே வம்சத்துல வந்த பிராச்சீன பர்ஹிஸ். இந்த பிராச்சீன பர்ஹிஸ் என்ன பண்றாங்கன்னா, அவனுக்கு என்னத்துக்கு இந்த பேரு வந்ததுன்னா, கிழக்கு நோக்கி எல்லா தர்மங்களையும் வச்சு எப்பவுமே யஜ்ஞம் பண்ணுவனா. யஜ்ஞம் நிறைய பண்றானவன், நல்ல காரியங்கள் எல்லாம் நிறையவே பண்ணிட்டு இருக்கான். ஆனா பண்றது எல்லாமே காமியகர்மா அவனோடது. அப்ப அதனால என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு அந்த மோட்சம் கிடைக்கிறதுக்குள்ள வழி ஒன்றும் இல்லை. அப்போ இந்த கிழக்கு நோக்கி இந்த தர்ப்பத்தை எல்லாம் வச்சு போறான். அதனால பிராச்சீன பர்ஹிஸ்னு பேரு வருது அவனுக்கு. அவன் சதத்ருய கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு 10 குழந்தைகள். அவாதான் பிரச்சேதஸ். இந்த பிரச்சேதஸோட சரித்திரத்தை தான் நம்ம பார்க்க போறோம். பார்த்தோம், போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். அப்ப இவரை நல்வழி திருப்பறதுக்கோசரம் நாரதர் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி காமிய கர்மாக்கள் எல்லாம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, அதனால நீ பகவத் சிந்தனையில போகணும், இந்த மார்க்கத்துல நீ இருந்தானா உனக்கு மோட்சம் கிடைக்காதுன்னு உபதேசம் பண்றாரு. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்ட உடனே ஒரு பொய்யான ஒரு ஸ்டோரி ஜோடிச்ச ஒரு கதையை அவர் சொல்லி கொடுக்குறார். அதுதான் இந்த புரஞ்சனபுரம், புரஞ்சனன், அவிஜாதன். இந்த கதையை நான் டீட்டெயில்டா லாஸ்ட் வீக் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சும்மா அந்த அவுட்லைன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். இப்போ அந்த இவ 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் ஜீவாத்மா, ஒண்ணு பரமாத்மா. அதுதான் அதுக்கு உள்ள இருக்கிற தத்துவமாக்கம். அப்போ அந்த ஜீவாத்மா என்ன பண்றதுன்னா, அதாவது புரஞ்சனன், அவர் போக வாழ்க்கையில ஈடுபட்டு விடுறாங்க. அதுதான் இந்த புரஞ்சனபுரம்ங்கிறது. அந்த நவத்வாரங்கள் இருக்கிற இடம் இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். எல்லாமே ஒரு மென்டல் கான்ஃபிளிக்ட் மாதிரி தான் அது முழுக்க முழுக்க. அப்போ அவன் என்ன பண்றான்னா, புரஞ்சனி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுதான் புத்தி. அதுக்கப்புறம் என்ன, நல்ல போக வாழ்க்கையில அவன் தன்னுடைய நண்பனை மறந்தே போயிடுறான். நண்பனை மறந்து போறதுங்கிறது என்ன அர்த்தம்னா, ஈஸ்வரனை கம்ப்ளீட்டா மறந்து போயிடுறான். அதாவது போகத்திலேயே அவன் தலைச்சிருக்கான். கடைசியா என்ன, மூப்பு, அவனுக்கு வயசாயிடுறது, நோய் வருது, எல்லாமே அவன் என்ன பண்ணணும்னு தெரியறதுல திண்டாடுறான் அவன். அந்த புரஞ்சனபுரத்துல அந்த போக வாழ்க்கையில இருந்தவனுக்கு இப்ப இப்படி ஒரு கஷ்டம். அப்புறம் கடைசியில மிருத்யு, அதுதான் பயம், மிருத்யு வருது அவனுக்கு. அந்த சமயத்துல அவன் ஐயோ தன் மனைவி யாரு பார்ப்பா. அப்போ அந்த எண்ணத்துல அவன் என்ன பண்றான்னா, அவனுடைய மரணத்துக்கு அப்புறம் அவன் இந்த கடைசி காலத்துல என்ன நினைக்கிறானோ அது தானே லபிக்கும் இல்லையா. அப்ப அடுத்து விதர்ப்பராஜனுடைய பொண்ணு விதர்பை, அப்படி ஒரு பெண் ஜன்மா கிடைக்கிறது புரிஞ்சது. அப்புறம் மலையத்பூசனை கல்யாணம் பண்ணிக்கிறான். மலையத்பூசனை கல்யாணம் பண்ணிட்டு அவனும் முக்தி அடைஞ்சு, விதேக முக்தி அடைஞ்சு விடுறான் மலையத்பூசன். அப்போ அந்த
சிதையில வந்து ரொம்பவுமே அழறா. தானும் உடன்கட்டை ஏற போற சமயத்துல அவிஞாதன் வந்து அப்புறம் அவர் நான் யாருன்ட்டு உனக்கு தெரியறதான்னு சொல்லி அப்புறம் அவன் சொல்றான், நீயும் நானும் ஒண்ணுதான், நீயும் நானும் ஒண்ணுதான், நீ ஆணும் இல்லை பொண்ணும் இல்லை, நம்ம ஒரு காலத்துல ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீ ஒரு காலத்துல ஈஸ்வர விசாரத்தோட இருந்த, நீ இப்ப வந்து அந்த போகத்துல இருந்ததுனால என்ன கம்ப்ளீட்டா நீ மறந்து விட்ட. அப்ப அது அந்த தத்துவத்தை ரொம்ப அழகா புரிய வைக்கிறார் அவிஞாதன். சோ ஆக்சுவலா இந்த அவிஞாதன் புரிஞ்சுனுங்கிறது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும். அப்போ அது மனசுல நடக்கிற கான்ஃபிளிக். இதுதான் நம்மளாம் we are all undergoing this இல்லையா. இதுல போகத்திலேயே இருந்து நம்ம பகவானை நினைக்கிறதே இல்லை. அப்போ அந்த பகவானை நினைக்கிறதுக்கு பக்தி மார்க்கம் தான். சோ இந்த ஒரு கதையை சொல்லி அவர் வந்து பிராச்சீன பர்ஹிஸ்க்கு வந்து அவனுடைய நல்வழிப்படுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணி விடுறாரு. அது அந்த சமயத்துல இந்த உபனிஷத்து பேர்ட்ஸை பத்தி நான் சொன்னேன். ஒண்ணு வந்து ஜீவாத்மா, ஒண்ணு பரமாத்மா. சோ இதுவும் நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லுறேன். இந்த டேபிள் ஆல்சோ அந்த ஸ்டோரியினுடைய ஜிஸ்ட் அப்படியே அந்த டேபிள்ல நான் கொடுத்துருக்கேன். சோ இப்படியாக பிராச்சீன பர்ஹிஸ் வந்து அவனுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுத்து விடுறார் நாரதன். அதுக்கப்புறமா அடுத்து என்ன இருந்ததுன்னா, பிராச்சீன பர்ஹிஸ் வந்து தன் குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு 10 பேர் இல்லையா பிராச்சீன பர்ஹிஸ், அவனுடைய குழந்தைகள் பிரச்சேதஸ் ரொம்ப ஒரே மாதிரி இருப்பாளாம். தர்மிஷ்டிகள் எல்லாரும் விஷ்ணு பக்தர்கள், ரொம்ப நல்லவாவா அத்தனை பேரும். கருணாங்குரா வந்துட்டு ஸ்ரீமன் பட்டத்திரி முதல் ஸ்லோகத்திலேயே சொல்றாரு, ஸ்ப்ரவுட்ஸ் மாதிரி எப்படி செடியில இருக்கிற ஸ்ப்ரவுட்ஸ் டெண்டரா எப்படி இருக்குமோ அந்த செடியினுடைய குணங்கள் எல்லாம் இந்த ஸ்ப்ரவுட்ஸ்ல இருக்கும் இல்லையா, அப்பேற்பட்டவாளாம் இந்த 10 பேரும். அப்ப இவ என்ன பண்றா, இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த ராஜ்யபாரியத்தெல்லாம் எடுத்துக்கணும், அதுக்கப்புறமா நல்ல சுபுத்திரர்கள் இல்லையா, சர்க்க விருத்தி அதுதானே இம்பார்ட்டன்ட் இல்லையா. அப்ப சர்க்க விருத்தியில உங்களுடைய ஈடுபாடு இருக்கணும். இப்போ நல்ல சந்ததிகளை நீங்க உருவாக்கணும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு அவ பாட்டு காட்டுக்கு போயிடுறா, அவன்ட்டு தபோவனத்துக்கு எல்லாம் போயிடுறா. இப்ப இவ என்ன பண்றான்னா தேடிண்டு வரா. இப்போ எந்த லொகேஷன் பார்த்தோம்னா அவ வந்து பশ্চিম இல்லையா மேற்கன் திக்குக்கு வரா. அங்க இருந்து அந்த இடத்துல வந்த உடனே ஒரு அழகான ஒரு சரோவரம் இருக்கு. அந்த சரோவரத்துலதான் அவ தங்களுடைய தவத்தை மேற்கொள்றாவா. ஏன்னா பகவானுடைய அனுகிரகம் வேணும் இல்லையா. எந்த ஒரு காரியங்கள் தொடங்கறதுக்கு முன்னால பகவானுடைய பிளெஸிங்ஸ் நமக்கு நிறைய தேவைப்படுறது. அப்ப அவ ரொம்ப நல்லவா இல்லையா. சரி, பகவானுடைய அனுகிரகத்தோட நம்ம இந்த நல்ல காரியத்தை தொடங்குறோம்னுட்டு அவ வந்து இப்படி ஒரு நீர்நிலையை தேடிட்டு வராவா. அதை வந்து நம்ம ஸ்லோகம் 2ல நம்ம பார்த்தோம். அப்புறம் ஸ்லோகம் 3க்கு வரும் பொழுது நம்ம பாக்குறோம், ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். நிறைய ரெஃபரன்ஸ் நான் கொடுத்தேன். இந்த இடத்துலதான் ஸ்தல புராணத்திலிருந்து குருவாயூர் க்ஷேத்திர மகிமையும் டீட்டெயிலா நம்ம பார்த்தோம் போன கிளாஸ்ல. இப்ப இங்க வந்து இந்த இடத்துக்கு வந்த உடனே சிவபெருமான் வந்து இவரை பாக்குறதுக்கு ரொம்ப விரும்புறாளாம். அதாவது அவருக்கு எப்பவுமே விஷ்ணு பக்தர்களை பாக்குறதுக்கு ரொம்ப இஷ்டம். இப்ப சிவபெருமான் அந்த இடத்துக்கு வந்து இவாளுக்கு வந்து பகவானுடைய மகிமை, விஷ்ணுவுடைய மகிமைகள்ல சொல்லி கொடுக்குறாரு இவாளுக்கு. ருத்ரன் சொன்னதுனால, சிவபெருமான் சொன்னதுனால இதுக்கு ருத்ர கீதம்னு பேரு. சோ அந்த ருத்ர கீதத்தை பத்தி அன்னைக்கு நான் 1 or 2 லைன்ஸ் உங்களுக்கு படிச்சு காட்டினேன். எல்லாமே பகவானுடைய அவதார பெருமைகள், அவருடைய குணங்கள் இதெல்லாம் தான் இருக்கும் அந்த ஸ்லோகங்கள் எல்லாம். அப்போ அது நிறைய தத்துவங்கள் எல்லாம் நிறைய அடங்கி இருக்கும். சோ இந்த ருத்ர கீதத்தை வந்து 44 ஸ்லோகங்கள். இதை வந்து இவ பிரச்சேதஸ் எல்லாருமா அந்த நீர்நிலையில நின்னுட்டு 10,000 வருஷம் அவ வந்து ஜப யஜ்ஞம் பண்றா. சோ அன்னைக்கு நான் உங்களுக்கு ஜப யஜ்ஞத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் அன்னைக்கு நான் சொன்னேன். ஆதிசங்கரர் வந்து இதை வந்து அந்தர்யாகம்னு சொல்லுவா. அதாவது ஜென்ரலா யாகம் பண்ணும் பொழுது நம்ம யஜ்ஞ குண்டம் எல்லாம் உருவாக்கி அதுல மந்திரங்கள் எல்லாம் சொல்லி ஹோமிச்சு அந்த மாதிரி பண்றோம் இல்லையா, அது வெளியில நம்ம பண்றது. இது வந்து அந்தர்யாகம். ஜபிச்சு உள்ளேயே எல்லாம் பண்றாவா, அந்தர்யாகம்னு பேரு இதுக்கு. ஜப யஜ்ஞம் ரொம்பவுமே சக்தி வாய்ந்தது இந்த ஜப யஜ்ஞம். அது 1 or 2 years 10,000 வருஷம். அப்போ இங்க ஸ்ரீமன் பட்டத்திரி என்ன சொல்றாங்கன்னா, இந்த 10,000 வருஷமும் இப்ப வந்து பகவான் உள்ள பார்க்க தொடங்கி விடுறான் அவருடைய தவத்தினுடைய வலிமையில. அப்போ பார்த்த உடனே அப்படி ஒரு ஆனந்தம், பிரம்மானந்தத்துல திளைச்சதுனால தானோ என்னமோ இவ்வளவு காலம் கடந்து போயிடுது. துருவனுக்கு என்னமோ 5 மாசத்திலேயே பகவான் பிரத்யட்சமானார் இல்லையா, இவாளுக்கு அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறது. அப்படியாக இவா பண்ணின தவ பலன் அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பாக்குறோம். என்னத்தினாலும் மூதாதியர்கள், அதாவது முன்னோர்கள், அவளுக்கெல்லாம் கூட மோட்சம் கிடைச்சு விட்டான். இப்போ வேணன் அவன் எப்பேற்பட்டவன் நமக்கு தெரியும் இல்லையா, அவனுக்கு கூட நற்கதி கிடைச்சு கொடுத்துன்னு சொல்றான். அதே மாதிரி பிராச்சீன பர்ஹிஸ் அவனுக்கு நற்கதி கிடைச்சு கொடுத்து. சோ குழந்தைகள் பண்ற இந்த ஜபயஜ்ஞம் அந்த குடும்பத்துக்கே எவ்வளவு நல்லத்தை உண்டாக்குறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ அப்படியாக ஸ்லோகம் 5 வரைக்கும் இவாளுடைய தவத்தினுடைய வலிமையை நம்ம பார்த்தோம்.
இப்போ அந்த 10,000 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா பகவான் வந்து இப்போ கருடாதி ரூடராக வரார். அவர் எப்படி வரார்? அவர் 8 புஜங்கள், 8 புஜங்களோட வரார். அந்த இதுல நீங்க பார்க்கலாம். அவ பாக்குறா, இப்போ மனசுக்குள்ள பார்த்த அந்த ஸ்வரூபத்தை இப்போ தங்களுக்கு முன்னாலேயே பாக்குறா. இது பிரச்சேதஸ் 10 பேரும் உலகம் அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஆயிடுறதுக்கு முன்னாலே பாக்குறா பகவான. இப்போ 8 கைகள் என்னத்தினாலங்கிறது இன்னைக்கு நான் சொன்னேன். பகவான் வந்து அவளுக்கு நிறைய கொடுக்கறதுக்கு விருப்பப்பட்டாராம். அப்போ அந்த 8 கைகள் 8 ஆயுதத்தோட, எங்கெல்லாம் 4 கைகளை தான் பார்த்திருக்கோம், 8 கைகளோட அவர் வரார். அவர் அஷ்டபுஜங்கள். இப்போ அந்த அஷ்டபுஜங்கள் ஒவ்வொரு புஜத்திலையும் ஒவ்வொரு ஆயுதம் வேற. இப்படியாக அவ முன்னால வந்து நிக்கிறா. சோ இது அவளுடைய தவத்தினுடைய பலன் தாங்கிறது நமக்கு தெரியுது. அப்புறம் அங்க வந்துட்டு பகவான் வந்து அனுகிரகம் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அது வந்து நம்ம மேல் கொண்டு ஸ்லோகம் 7ல போறது. அவ கேட்கறது இல்லை, என்ன வேணும்னு கூட கேட்கறது, ஏன்னா அந்த ஆனந்தத்துல திளைச்சு போயிருக்கா. அப்போ அவர் என்ன சொல்றா, கேட்காதுக்கே சொல்றாரா, உங்களுக்கு வந்து விருட்சங்களுடைய பொண்ணு மனைவியா அமைவள், வார்ஷின்னு பேரு, மனைவியா அமைவள், உங்களுக்கு நல்ல ஒரு புத்திரனும் கிடைப்பன்னு சொல்லிட்டு இவர் மறைஞ்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஏன்னா இதெல்லாமே அவ பண்ணிருக்கிற அந்த ருத்ர யஜ்ஞத்தை, ருத்ர கீதத்தை ஜபிச்சிருக்கா இல்லையா, அதனுடைய பலன் அவளுக்கு கை மேல கிடைக்கிறது. சோ இப்படியாக அடுத்து என்ன ஆகுதுன்னா, அதே மாதிரி இவாளுக்கு வந்து மனைவியா அமையறா. அவர் என்னெல்லாம் சொன்னாரோ ஒரு சொல்லத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கிடைக்கிறது அந்த பிரச்சேதசுகளுக்கு. அந்த அதை வந்து நம்ம வந்து ஸ்லோகம் 8ல நம்ம பார்த்தோம். அவாப்பிய காந்தாம் தனையா மகீருகாம். சரி, எல்லாம் கிடைச்சாச்சு வாழ்க்கை. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இதுக்கு இதேதான் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு தான் உள்ள நம்ம இவ வந்து திரும்பி தங்களுடைய நாட்டுக்கு வரா. அதாவது யஜ்ஞம், ஜபயஜ்ஞம் பண்ணின இடம் என்னன்னு பார்த்தோம் இல்ல, அதுதான் குருவாயூர் கஷேத்திரம். அதை பத்தி அன்னைக்கே நான் சொன்னேன். ஸ்தல புராணத்துல இருந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதெல்லாம் உண்மையானதுதான். சோ அதனாலதான் இந்த நாராயண சரஸுக்கு அப்படி ஒரு மகத்துவம் குருவாயூர்ல கஷேத்திரத்துல இருக்குன்னா, இந்த மாதிரி ருத்ர கீதம் இல்லையா ஜபிச்ச இடமாக்கும் அது. சரி, இப்ப வந்து இந்த இவ என்ன பண்றான்னா, இந்த எங்க பார்த்தாலும் புதர் மண்டி கிடக்கு. அப்ப அதை வந்து எரிக்கிறாவா. எரிக்க தொடங்கின உடனே என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து தடுத்து நிறுத்தி விடுறார். பிரம்மா வந்து அதை தடுத்து நிறுத்தி விட்டு, நீங்க இந்த மாதிரி எரிக்க வேண்டாம் மரத்தை எல்லாம். அப்ப அந்த மரங்களுடைய பெண் வார்ஷியே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏற்பாடாயிடுறது. அப்ப அப்படிதான், அப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் நீங்க இதையே. அவாப்பியான்னா அவள் கிடைக்கிறது. ஏன்னா அது இப்பதான், அதுக்கு பின்னால இருக்கிற ஸ்டோரியும் சொன்னேன். அதாவது வார்ஷி யாரு அதை பத்தி நான் இன்னைக்கு சொன்னேன். சோ அப்படியாக இவ வந்து 10 லட்சம் வருஷங்கள் ரொம்ப சுகமாக காலத்தை கழிச்சாலும், அது பகவான் சொல்லியிருக்காருல்ல, உங்களுக்குள்ள பிறந்த உடனே நீ வந்து என்ன வந்து நீங்க அடையலாம்னு சொல்லியிருக்காரு அவர். அவளுக்குள்ளதான் தக்ஷன். இப்ப மறுபடியும் நமக்கு ஒரு சந்தேகம், இந்த தட்சணா அந்த தட்சணான்ட்டு ஒரு சந்தேகம் வருது இல்லையா. தட்ச பிரஜாபதியை பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அந்த தட்ச பிரஜாபதியோட இன்னும் மரோஜன்மம் தான் இதுவும். இந்த சரித்திரத்தை நம்ம பின்னால நம்ம பார்ப்போம். அப்புறம் இவாளுடைய அந்த தவ பலனும், அப்புறம் அதுக்கு அப்புறமும் இவ நிறைய யஜ்யங்கள் எல்லாம் பண்றா. பாஹ்யமா நிறைய யஜ்யங்கள் பண்றா. பிளஸ் அவளுக்கு நாரதருடைய உபதேசம், இது எல்லாமே அவளுக்கு வைகுண்ட பதம் கிடைக்கிறது. பிரச்சேதஸ் 10 பேருக்கும் கிடைக்கிறது. சோ அப்படியாக இந்த உத்தான பாதனுடைய வம்சாவளியை பத்தி நம்ம பார்த்தோம் இந்த தசகம் 19 வரைக்கும். இனி அடுத்து என்னன்னா, அடுத்து நம்ம பார்க்க போறது மனுவுடைய இன்னொரு புத்திரன் பிரியவர்தன். மனுவுடைய இன்னொரு புத்திரன் பிரியவர்தன். மனுவுக்கு வந்து 2 புத்திரன் 3 புத்திரிகள். அதுல வந்து தேவகூதி நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு இல்லையா. அந்த பிரசூதி தேவகூதி இவாளை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டோம். ஆகுதி பத்திய சரித்திரம் இந்த நாராயணியத்துல இல்லை. அது நீங்க பாகவதத்துல போனா அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க. ஏன்னா இது 2ஐயும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி உத்தான பாதனுடைய வம்சாவளியும் நம்ம ஓரளவுக்கு பார்த்தோம். இப்ப அடுத்து வந்து பிரியவர்தன். இந்த பிரியவர்தனுடைய வம்சாவளியை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சு போனோம். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இந்த ஸ்லோகமும் இதுக்கு அடுத்து வர தசகம் இருக்கு இல்லையா, ஜம்பூ தீபத்தினுடைய வர்ணனையும் பார்ப்போம். அது எல்லாமே இவனுடைய வம்சத்திலிருந்து உருவானதுதான். ரொம்ப அழகான ஸ்தோத்திரங்கள், எல்லாமே அழகான ஸ்லோகங்கள் விரிவாக பண்ணியிருக்கோம். நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். இப்போ இந்த முதல் ஸ்லோகத்துல பிரியவ்ரதஸ்ய பிரியபுத்திர பூதான் ஆக்னிதராஜா உதிதோ ஹினாபி வாம் திருஷ்டவானிஷ்டதமிஷ்டி மத்யே தவைவ துஷ்டியை கிருதயஜ்ஞ கர்மாம். இப்ப வந்து இந்த டேபிள் நீங்க பார்க்கலாம். முன்னால அந்த டேபிள்ல மனுவுடைய
வம்சாவளியை நம்ம பிரீஃபா பாக்குறோம். சுயாம்பு மனு, சதரூபை, அவளுக்கு வந்து பிரியம்பிரதன், உத்தானபாதன் 2 பேரும் புத்திரர்கள். அப்புறம் பிரியம்பிரதனுடைய மனைவி பேரு பர்ஹிஷ்மதி. உத்தானபாதன் இது வரைக்கும் நம்ம நிறைய பார்த்தாச்சு இல்லையா, நம்ம அவருடையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி அவருடைய பொண்கள் வந்து அக்கூதி, பிரசூதி, தேவஹூதி. தேவஹூதி இந்த மாதிரி அவளுக்கு பிறக்கிறதான் கபிலர், அதையும் நம்ம பார்த்தாச்சு. இங்கேயே நம்ம பிரசூதி அந்த வம்சாவளியும் நம்ம பார்த்தாச்சு. இப்ப வந்து பிரியவிரதன். இப்ப பிரியவிரதன் வந்து பிரியவிரதஸ்ய பிரியபுத்திர பூதான். அவனுக்கு அவனுடைய பிள்ளைகள் வந்து ஆக்னீதரன். இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். பிரியம்பிரதன் யாரு? மனுவுடைய புத்திரன் பிரியம்பிரதன். பிரியம்பிரதனுடைய புள்ள வந்து ஆக்னீதரன். இப்போ இதுக்கும் பின்னால நிறைய கதைகள் உண்டு. இப்ப பிரியம்பிரதனுக்கு வந்து பர்ஹிஷ்மதியோட அவனுக்கு 10 குழந்தைகள் ஆகும், 10 பிள்ளைகள். அந்த 10 பிள்ளைகள 3 பிள்ளைகள் வந்து சன்னியாசம் வாங்கிட்டு விடுறான். பாக்கி 7 பேருக்கு வந்து இந்த பூதலத்தை முழுக்க டிவைடு பண்ணி கொடுக்கிறார் அவர். அந்த 7 பேர்ல ஒருத்தர் தான் ஆக்னீதரன். இந்த ஆக்னீதரனுடைய புள்ளதான் நாபி. அதைத்தான் இங்க சொல்றார் அவர். சோ நம்ம வம்சத்துக்கு டைரக்டா வந்துடுறான். சோ பிரியம்பிரதஸ்ய பிரியபுத்திர பூதானு ஆக்னீத்ர ராஜா. ஆக்னீதரனை பாக்குறோம். அவனுக்கு உதித்தகி நாபிகி. அவனுக்கு பறக்கிறவன் தான் நாபி. சோ இங்க நாபியை நீங்க பார்க்கலாம் பிக்சர்ல. நாபி, அவருடைய மனைவி மேருதேவி. சோ இப்போ அவளுடைய வம்சாவளை பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ ஆக்னீத்ர ராஜா உதிதோ ஹி நாபிஹி த்வாம் திருஷ்டவான் இஷ்டதமிஷ்டி மத்யே தவைவ துஷ்டியை கிருத யஜ்ஞ கர்மா. அப்போ நாபிக்கு இவாளுக்கு வந்து ஒரு நல்ல பிள்ளை பிறக்கணும், நாபிக்கும் மேருதேவிக்கும். அப்போ இவ என்ன பண்ணா புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணுவா இல்லையா. புத்திரன் வேணும்னா புத்திர காமேஷ்டி, காமன்னு பிள்ளை பிறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு பண்ற யஜ்யம் அது. புத்திர காமேஷ்டி யஜ்யத்தை பண்றான். அதுதான் இங்க சொல்றார். துவாம் திருஷ்டவான். பகவான் பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, துவாம் திருஷ்டவான் இஷ்டதம். அதாவது தாங்கள் அங்க பகவான் அங்க தோன்றார். நீங்க பார்க்கலாம், அந்த யஜ்யம் பண்றதுக்கு இடையிலேயே பகவான் விஷ்ணு வந்துடுறாராம். இஷ்டதம், யாருக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கக்கூடியவர் அவர். கருணாகரன் இல்லையா, அதுவும் யஜ்யம் வந்து பண்றாவா. அப்போ அதுக்கு மத்தியிலேயே அவர் வந்துடுறாராம். வந்துட்டு திருஷ்டவான் இஷ்டதம் இஷ்டி மத்தியே. இஷ்டதம் இஷ்டி மத்தியேங்கிற. இஷ்டினா புத்திர காமேஷ்டி யஜ்யம், அதாவது புத்திரனை விரும்பி பண்ற யஜ்யம் இது. சோ அந்த யஜ்யத்துல எல்லாருக்கும் பிரியப்பட்டதை எல்லாம் கொடுப்பவர் பகவான் இல்லையா. அப்போ அந்த யஜ்யத்துக்கு நடுவுலயே மத்தியேன்னு சொல்றார். மத்தியே தவைவ துஷ்டியைங்கிறார். எத்தனை விஷயங்கள் இருக்கு பாருங்க. தங்களை சந்தோஷப்படுத்த வேண்டி, யாரை சந்தோஷப்படுத்துறது? பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கோசரம் பண்ற யஜ்யம் இது. அப்போ அந்த இது வந்து புத்திர காமேஷ்டி யஜ்யம் பண்றதுன்னா புத்திரன் வேணும்னுட்டு. அப்போ இது இன்னொரு பாயிண்ட் இங்க ஆட் ஆயிருக்கு பாருங்க. தங்களை சந்தோஷப்படுத்த வேண்டி இந்த யஜ்யத்தை பண்ணியிருக்காவா. அதனாலதான் இவர் முன்னாலேயே வந்து விடுறார். அதுதான் தவைவ துஷ்டியை. துஷ்டியா தங்களை சந்தோஷப்படுத்த வேண்டி ஹிருத யஜ்ய கர்மா, இந்த யஜ்யமானது செய்யப்பட்டதான். சோ அந்த நீங்க பார்க்கலாம், இந்த யஜ்யத்துல வந்து இந்த புத்திர காமேஷ்டி யஜ்யத்துல எல்லாரும் சுத்தி அழகா பண்ணிட்டு இருக்கா. நீங்க பார்க்கலாம், நாபி மேருதேவி நடுவுல சடனா பகவான் வந்த உடனே எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷமா எல்லாரும் எழுந்து நின்றுட்டு பகவான ஸ்தோத்திரம் பண்ண தொடங்கி விடுறாரு அத்தனை பேரும். இஷ்டி மத்தியே ஞாபகம் வச்சுக்கோ. பகவான் எப்பவுமே முடியறதா அந்த சமயத்துல வர. அதுக்கெல்லாம் ஒரு மறுபடியும் ராமாயணத்துல இதெல்லாம் பார்ப்போம். இனிமே அதை எந்த பாயிண்ட் வரனாலும் அதை நோட் பண்ணிக்கணும், என்னத்துக்கு இப்படி சொல்றான்னு. அவ பகவானை குறிச்சு அவர் சந்தோஷத்தினால அப்படி வந்து விடுறார். அதையும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. அதனாலதான் தவைவ துஷ்டி, தங்களை சந்தோஷப்படுத்த வேண்டி செய்யப்பட்ட அந்த யஜ்யத்துல அந்த இஷ்டி மத்தியே, அந்த யஜ்யம் பண்றதுக்கு நடுவுலேயே பகவான் வந்துடுறாராம். அதுதான் இந்த படத்துல நீங்க பாக்குறோம். அடுத்து என்ன ஆகுதுன்னா, அவிஷ்டுதஸ்தத்ர முனீஸ்வரைஸ்த்வம் ராஜ்ஞஸ்வதுல்யம் சுதமர்த்தியமானஹ ஸ்வயம் ஜனிஷ்யேஹமிதி ப்ருவாணஹ திரோததா பர்ஹிஷி விஸ்வமூர்த்தே. இது அபிஷ்டுதகன்னா ஸ்தோத்திரம் பண்றது. ஸ்தோத்திரம் சொல்றா இல்லையா, அதுதான் அபிஷ்டுதக. சோ அபிஷ்டுதக தத்ர முனீஸ்வரகி. இப்போ வந்து இந்த முனிவர்கள் எல்லாம் சுத்தி நின்றுட்டு இருக்கா இல்லையா, எல்லாரும் பகவானை ஸ்துதிக்கிறா அத்தனை பேரும்.
அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம் பகவானை பார்த்த உடனே. அப்போ முனீஸ்வரன் என்னத்துக்கு சொல்றாரு, அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஈஸ்வரனுக்கு சமானமானவர்களாகும் முனிவர்கள் எல்லாம். அப்போ அவளுக்கு ரொம்பவுமே சந்தோஷம். அப்போ அவ என்ன பண்றான்னா, அதாவது பகவான் பார்த்து கேட்கிறாளாம், இப்போ நாபி என்ன தனக்கு குழந்தை வேணும்னுட்டு அவன் இந்த யஜ்ஞத்தை பண்றானவன். ஆனா நாபியும் மேருதேவி அவ பகவானை பார்த்தாலும் இல்லையோ அவளுக்கு வாயில வார்த்தையே வரதில்லை, அப்படியே பிரமிச்சு போய் நின்றுட்டு இருக்காவ. அப்போ இந்த முனிவர்கள் எல்லாருமாக ராஜ்யக ஸ்வதுல்யம் சுதமர்த்தியமான, அதாவது ராஜ்யகன்னு இந்த ராஜா நாபி, இந்த ராஜா நாபி தனக்கு ஒரு நல்ல புள்ள வேணுங்கிறது அவன் ஆசைப்படுறான். அப்போ வக்காலத்து இவா அவனுக்கு நாபிக்கோசரம் பகவான் கிட்ட கேட்கிறான் இந்த முனிவர்கள் எல்லாருமா. ராஜ்யக ஸ்வதுல்யம், உங்களை மாதிரியே, துல்லியம்னா அச்சசல் உங்களை மாதிரி, ஸ்வதுல்யம் சுதக மகன், அவனுக்கு அர்த்தியமான விரும்புறான் இல்லையா. அதாவது இவா கேட்கிறா, முனிவர்கள் எல்லாம் கேட்கிறா, தங்களை மாதிரியே ஸ்வதுல்யம் உங்களை மாதிரியே ஒரு புத்திரன் அவனுக்கு பிறக்கணும். அப்ப அதை இஷ்டப்படுறான் அவன். அப்போ பகவான் என்ன சொல்றாராம், ஸ்வயம் ஜனிஷ்யே அகம் இதுங்கிறார் அவர். அகம் ஸ்வயம் ஜனிஷ்யே, நானே ஜனிக்கிறேன். ஏன்னா என்ன மாதிரி யாருங்க, நான் ஒருத்தன் தான், என்ன மாதிரி இன்னொருத்தர் கிடையாது. பரமாத்மா அவர் ஒருத்தர் தானே இல்லையா. சோ பரமாத்மா அவர் ஒரே ஒருத்தர் தான். சோ அதுக்கு இணையா ஈடு இணைய அனுபமித்தம்னு முதல் ஸ்லோகத்திலே சொல்றாரு இல்லையா, உமானிக்கவே முடியாது, அவர் ஒரே ஒருத்தர் தான். அப்போ நானே பிறக்கிறேன் அவளுக்கு. ஸ்வயம் ஜனிஷ்யே அகம், அகம் ஸ்வயம் ஜனிஷ்யே இது புருவாணக, இப்படி சொல்றாராம் பகவான். அப்புறம் திரோதத்தான்னு அவர் மறைஞ்சு படார். கீழே அந்த படத்தை பார்க்கலாம், அந்த அக்னி விழுந்து எரிஞ்சுட்டு இருக்கு இல்லையா, அந்த அக்னிலேயே மறைஞ்சு போயிடுறார். திரோததானா மறைஞ்சு போறது. திரோததா பர்ஹிஷின்னா அக்னி. சோ அந்த அக்னியிலேயே பகவான் இப்படி சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுறாராம். திரோததா பர்ஹிஷி விஸ்வமூர்த்தே. மட்டத்துல குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார் விஸ்வமூர்த்தி இப்ப பிறக்க போறாரு பாருங்க இல்லையா. அப்போ அதுக்கு இந்த முனிவர்கள் எல்லாரும் கேட்கிறாளாம் பகவான் கிட்ட, உன்ன மாதிரியே ஒரு மகன் பிறக்கிறதுக்கு விரும்புறான் நாபி. அப்போ அர்த்தியமானகன விரும்புறது. சோ அதனால பகவான் என்ன சொல்றார், நானே பிறக்கிறேன். அதனாலதானே இன்னொரு இஷ்டி மத்தியே அந்த யஜ்ஞத்துக்கு நடுவுலயே வந்துடுறார். இப்போ பகவான் கூட யார் எங்க யாருகிட்ட பிறக்கணும்னுட்டு அவரும் ஒரு நிர்ணயம் வச்சுட்டு இருக்காரு இல்லையா. இது நம்ம எல்லா இடத்துலயும் பார்ப்போம், ராமாயணத்துல, அதே மாதிரி கிருஷ்ணாவதாரம், எப்படி அவர் செலக்ட் பண்றாரு பாருங்க இந்த பேரண்ட்ஸ. சோ அப்படியாக நாபி மேருதேவி அவளும் இருக்காங்க இல்லையா. சோ அவர் மேருதேவி பாக்குறாவன், இப்போ அவளுடைய கர்ப்பத்துல பூந்து விடுவார் பகவான். அப்படியாக இப்போ குழந்தை பிறக்கிறது வாழ்க்கை. இப்ப அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். நாபி பிரியாயாம் அதமேருதேவ்யாம் த்வமம்சதோதோ ரிஷபாபிதானஹ அலோக சாமான்ய குண பிரபாவிதா சேஷ ஜன பிரமோதஹ. நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு, இதுல கூர்மையா கவனிச்சுட்டு வாங்க நான் என்னெல்லாம் சொல்றேன்னு. இவருடைய அவதார பெருமைகள் இப்போ நம்ம பாக்குறோம். நம்ம இப்ப என்ன சொல்றாருன்னா, நாபி பிரியாயா மதங்கிறார் பட்டத்திரி. அதாவது மேரு தேவிக்கு தன்னுடைய கணவனை ரொம்ப இஷ்டமா. நாபி பிரியாயாம் அத மேரு தேவியாங்கிறார். இப்ப நாம என்ன சொல்லுவோம், கணவனுக்கு மனைவியை ரொம்ப பிடிக்கிறதுன்னு சொல்லுவா. இங்க இவளுக்கு அவரை ரொம்ப பிடிக்கிறது என்ன அர்த்தம்னா, அப்பேற்பட்ட பதிவிரதையாம். அதுக்கு என்ன வேணுமோ அத்தனை சிசுரூஷ எல்லாமே பண்ணுவாங்க. அதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்ப கர்தமருக்கு தேவகூதி, அவளோ மனுபுத்திரி தேவகூதி, அவள் இந்த கர்தமரன் சாதாரண ஒரு யோகியவர், தியானம் பண்ணிட்டு சரஸ்வதி நதிக்கரையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு வயசும் கூட ஆயிடுச்சு. எப்படி பணிவிட பண்றா அவள் இல்லையா, பார்வதி எப்படி பரமேஸ்வரனுக்கு பண்றாளோ அந்த மாதிரி பணிவிட. அதே மாதிரி நாவினுடைய மனைவி மேரு தேவி கூட அப்படி ஒரு பணிவிடை புரியுறாங்க. இது இங்க ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் பிக்சர் பாருங்க. இதுல என்ன கதை என்னன்னா, அவளுக்கு கர்ப்பத்துல இருக்கும் பொழுது ஒவ்வொரு கனவு வருமா அவளுக்கு. அப்போ அந்த கனால வேற வேற ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்னு அவளுக்கு காட்டுறது அந்த கனவுல. அப்போ ஒரு நாளைக்கு இந்த கனவுல கண்டையே இது என்னன்னு கேட்டோன்னே, இதுதான் பயத்துல இருக்குன்னு சொல்றாளாம் மேருதேவி. அப்போ அவர் தான் அந்த ரிஷபத்தை ஸ்டார் பண்ணியிருக்கா. ரிஷபதேவர் பிறக்கிறார். அப்போ அந்த கனாவுல அவளுக்கு தெரியுறது முதல்லயே பகவான் பிறக்க போறாருங்கிறது. ஏன்னா அவர் தான் சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா. சொல்லிட்டு போனதுனால ஸ்வயம் நானே ஜனிக்கிறேன்னு சொல்லிட்டும் போயிருக்காரு. அப்போ இப்போ இந்த அவர் பிறக்கிறார். அப்போ
அவருக்கு வந்து பேர் என்ன வைக்கிறான்னா வம்சதோபு, உன்னுடைய பட்டத்திரி குருவாயூரப்பன் பார்த்து சொல்றது துவம் துவம் அம்சத்தக அபுகு, உன்னுடைய அம்சத்திலிருந்தே பிறக்கிறான். ரிஷபாபி தானக, ரிஷபன்னு பேரு வைக்கிறாளாம் அவருக்கு. அப்போ ஏன்னா அதனாலதான் அந்த ரிஷபத்துல ஸ்டார் பண்ணிருக்கோம். அந்த 14 ட்ரீம்ஸ் வருது இல்லையா, அதுல இவதான் குழந்தையா பிறக்க போறோம், இந்த வயத்துல இருக்கிறது இதுதான்ட்டு காட்டுறான் அவ. அப்போ ரிஷபர்னு பேரு வைக்கிறான். இந்த ரிஷபர்னா காளமாடுன்னு ஒரு அர்த்தம். அப்புறம் வந்து என்ன, ரொம்ப உயர்ந்தவாளை சிறந்தவர்கள் ரிஷபான உயர்ந்தவர்கள், எல்லா குணங்களும் அவளுக்கு இருக்குமா, அதையும் ரிஷபன் பேரு. அதனாலதான் அப்படி பேரு வைக்கிறாவ. ரிஷபாபி தானக, பகவானுடைய அம்சம் அவர். பகவானுடைய அம்சம்னா அவருடைய குணாதிசயங்கள் எல்லாமே பிறந்த குழந்தைக்கும் இருக்கும். அதனாலதான் ரிஷபர்னு பேரு வைக்கிறார். ரிஷபாபி தானக அலோக சாமானியங்கிறார். அதாவது எங்கேயுமே காண முடியாத அளவுக்கு, இப்ப சாமானியன்னு சொல்ல முடியாது, எங்கேயுமே காண முடியாத அளவுக்கு குணப்பிரபாவங்களாம் அந்த ரிஷபருக்கு. வளர வளர தெரியறது, ஏன்னா பகவானுடைய அம்சம் இல்லவா, அப்ப அவளுக்கு தெரியறது இந்த மாதிரி குணப்பிரபாவம், அவ்வளவு ஒரு குணங்களாம் அவருக்கு. இப்ப இந்த படத்துல நீங்க அடுத்தடுத்து நீங்க பார்த்துட்டே போலாம். பிரபாவிதா சேஷ ஜனப்பிரமோதக, எல்லாம் ரொம்பவுமே சந்தோஷப்படுறாளாம் அவர் பிறந்தோன. ஏன்னா பகவான் ஸ்வயம் பிறந்திருக்காரு இல்லையா, அப்போ அவருக்கு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி பிறந்த குழந்தை வேற, அப்போ தவமிருந்து பெற்ற குழந்தை இல்லையா, அப்போ எல்லாரும் அவ்வளவு சந்தோஷப்படுறாளாம் அவனை பார்த்துட்டு. இந்த படத்துல பார்க்கலாம், உலகமே எல்லாருமே தேவாதிகள் எல்லாம் விருஷ்டி பண்றா, புஷ்ப விருஷ்டி பண்றா, ஏன்னா பகவான் அல்லவோ ஸ்வயம் அவதரிச்சிருக்காரு இல்லையா. இப்ப ஜனப்பிரமோதக, ஜனங்களுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம் ஆயிடுறதாம். இப்ப வந்து இந்த அவதாரத்தினுடைய இவருக்கு ரிஷபர்னு பேரு வைக்கிறார் இல்லையா. நீ அடுத்தடுத்த பிக்சர்ஸ்ல வந்து இவருடைய குணப்பிரபாவங்கள் அதை பத்தி எல்லாம் நம்ம பார்ப்போம். இப்ப நெக்ஸ்ட் பிக்சர்ல நம்ம என்ன பாக்குறோம் என்னன்னா, இந்த குணப்பிரபாவங்கள். இவர் எங்க போனாலும் பாருங்க, ஜனங்கள் அப்படி ஒரு மரியாதை பண்றார். அவரை எங்க போனாலும் அவர் பரிபாலனம் எல்லாம் எடுத்து நடத்த தொடங்கியாச்சு இல்லையா. அப்போ 24 அவதாரத்துல ஒரு அவதாரம் மட்டும் ரிஷப அவதாரம். அப்ப எங்க போனாலும் அப்படி ஒரு மதிப்பாம் அவருக்கு எங்க போனாலும். அதுக்கப்புறம் அவர் வந்து இவருக்கு வந்து இந்த இது இன்னொரு கதையை நாங்க கனெக்ட் பண்ண வேண்டி இருக்கு. இப்போ இந்த ரிஷபருக்கு வந்து இந்த பிரபாவங்கள் எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா. அப்போ அந்த குணப்பிரபாவத்துல இந்த ஒரு பர்டிகுலர் பீரியட்ல என்ன ஆகுதுன்னா, சமண மதம் அப்போ அதுவும் மொள்ள தொடங்குறது. சமண மதம்ங்கிறது என்னன்னா, அது வந்து ஹிந்துயிசத்துல இருந்து பிரிஞ்ச ஒரு மதமாகும் சமண மதம். நீங்க கேள்வி ஜெயின்ஸ்னு சொல்லுவா, ஜெயினிசம்னு சொல்லுவா. ஆனா அவளுடைய ஐடியல்ஸ் இதெல்லாம் பார்க்க போனோன்னா எல்லாமே நம்ம ஹிந்துஸ்ல இருப்பா இல்லையா, அதே மாதிரிதான் இருக்கும். அப்போ அவளுடைய குருவை வந்து ஒரு தீர்த்தங்கரான்னு சொல்லுவா. இப்ப நம்ம ஆச்சாரியர் குரு அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, சங்கராச்சாரியான்னு சொல்றான், ஆழ்வார்கள்னு சொல்றோம், இவாள் தீர்த்தங்கரான்னு சொல்லுவா. இப்போ அந்த முதல் தீர்த்தங்கரர் பேர் வந்து ரிஷபநாதர். இப்ப இவருக்கு பிறந்தது ரிஷபர்னு பேரு வைக்கிறா. சோ அந்த சமயத்துல இந்த சமண மதமும் ரொம்ப மொள்ள தலை தூக்க ஆரம்பிச்சது. சோ இந்த ஒரு பர்டிகுலர் பீரியட்ல என்ன ஆகுதுன்னா, சைவ சித்தாந்தத்தை பரப்புறதுக்கோசரம் ஆதிசங்கரர் அதே சமயத்துல இருக்கார். இப்ப ஆதிசங்கரர் வந்து மதஸ்தாபனம் எல்லாம் பண்ணினார், மடங்கள் எல்லாம் பண்ணினார். இது நான் சிவானந்த லஹரியில உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 4 இடத்துல 4 மடங்களை ஸ்தாபிக்கிறார். ஏன்னா மொள்ள இந்த க்ஷீணிக்க தொடங்கி விடுறது. எப்பவுமே இந்த மதம் மாறும் பொழுது என்ன, இந்த மாதிரி மதம் என்னத்தினால மாறுறாங்கன்னா, ஏதாவது புதுசா ஒண்ணு வந்ததுன்னா ஜனங்களுக்கு அது என்னங்கிற கியூரியாசிட்டி வரும் இல்லையா. அப்போ அந்த கியூரியாசிட்டியில அவ என்ன பண்ணுவான்னா, எல்லாரும் அதுல போய் சேர தொடங்கி விடுவா. இது ரொம்ப காமன். இல்ல எதுவுமே புதுசா ஒண்ணு வந்ததுன்னா உடனே அது என்ன வாக்கம் அறியணும் எல்லாருக்கும். இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஹிந்துஸ்ல இருந்து சமண மதத்துக்கு அதுல சேர தொடங்கிவிட்டா. அப்படிதான் அந்த மதம் வந்து வளர்ந்தது. அவளோட ஐடியல்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா எல்லாமே நம்ம ஹிந்துஸ்ல என்னெல்லாம் இருக்கோ அது அத்தனையும் இருக்கும். உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் அதை பத்தி. அப்போ இவ நிறைய வருஷங்கள்ல இருந்து இப்போ இந்த ஸ்தாபிச்சிருக்காவா ஜெயின்ஸோட அவளோட தனி கம்யூனிட்டி, அவளுடைய தாட்ஸ், அவளுடைய பிலாசபி என்ன, நிறைய பேருக்கு அதை பத்தி நன்னாவும் தெரியும். அது என்ன பிலாசபி, மோஸ்ட்லி வந்து ஹிந்துயிசத்துல இருந்து தான் அவளோட பிலாசபி கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். அப்போ மற்றபடி இந்த திங்கிங் அதெல்லாம் ஒரே ஐடியல் ஒரே மாதிரிதான் இருக்கும். சோ அப்படியாக இந்த சமண மதம் வந்து ரொம்ப தழைச்சு வந்தது அந்த சமயத்துல. அப்போ நீங்க பார்க்கலாம் இந்த கான்ஃபிளிக்ட், அதாவது விஷ்ணுவையும் எல்லாரும் தியானம் பண்றா இல்லையா, அதே சமயத்துல இவர் ஆதிசங்கரர் சிவனுடைய பிரசித்தி பற்றி அந்த சிவனுடைய மகாத்மியத்தை பத்தி அவர் சொல்ல தொடங்குறார். அதே சமயத்துல ஹிந்துஸ்ல இருந்து பிரிஞ்சு சமண மதமும் தொடங்குறது.
இப்போ இவருடைய அவதாரம் இப்போ அந்த ஃபார் த டைம் பீயிங் வந்து இப்போ சமண மதத்தை நம்ம விட்டு அதை பின்னால பார்க்கலாம். இப்போ இவருடைய அவதாரத்துடைய மெயின் பர்பஸ் என்னன்னா வந்து ரிஷி தர்மம், எதி தர்மம், இது ரெண்டையும் எப்படியானு பரப்பணும். அப்போ என்னத்தினாலன்னு புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல அது குறைஞ்சு போயிருக்கலாம். பகவான் எப்பவுமே தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கோசரம் அந்தந்த சமயத்துல அவர் வந்து அவதாரம் பண்ணுவார். அப்போ இது மெயினா நீங்க ஞாபகம் வச்சுக்கோ, ரிஷி தர்மம் அப்புறம் எதி தர்மம். இப்போ அது என்னது ரெண்டு என்ன தர்மம் தர்மத்துல என்ன வாக்கு ரெண்டும் ஓரால சொல்லுதான். இது ரிஷி தர்மம்னு எடுத்தான்னா எப்படின்னா அவ பிரம்ம நாட்டத்திலே இருக்கப்பட்ட ரிஷிகள். அவ வந்து சிம்பிள் லிவிங் அவளுக்கு நீங்க பிருகு வாழலாம் எடுத்தீங்கன்னா அவள்லாம் பிரம்ம ரிஷின்னு சொல்றோம். சோ பிரம்ம நாட்டத்திலேயே ஈடுபட்டு அவ உபதேசம் பண்ணுவாள். அந்த டிசைபிள்ஸ்க்கு எல்லாம் உட்கார்ந்துட்டு ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டு அவ வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறா. இப்போ இது வந்து ரிஷி தர்மம். அதாவது ரிஷிகள் வந்து தங்களுக்கு தெரிஞ்ச வேதம் அவ இந்த அந்த வாழ்க்கை எல்லாமே வேதம் என்னத்தை சொல்றது, வாழ்க்கை நெறிகள் தான் சொல்றது. சோ அதை எல்லாத்தையும் இவாளுக்கு உபதேசம் பண்ணுவா. சோ இதுக்கு நிறைய செட்ஸ் ஆஃப் பிரின்சிபிள்ஸ் நிறைய உண்டு. சோ அதை எல்லாத்தையும் நம்ம ரிஷி தர்மம்னு சொல்லுவோம். அஷ்டாங்க யோகத்துல நம்ம பார்த்திருக்கோம் இல்ல, யமம் நியமம் இதெல்லாம் பார்த்திருக்கோம். சோ இதெல்லாம் அதோட பிரின்சிபிள்ஸ் ஆகும். சோ அதை பத்தி எல்லாம் புடல் போட்டுண்டு வருவா இல்லையா அந்த சமயத்துல. சோ இவாளுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பா அந்த ரிஷிகள் எல்லாம். ஆனா இப்ப இந்த எதி தர்மம்ங்கிறது என்னன்னா, இப்ப ஜனகர் எல்லாம் என்னன்னு பார்த்தேன்னா அவ வந்து ராஜாவா இருந்திருக்கா. ஆனா அதே சமயத்துல பிரம்மனை வந்து உள்ளேயும் பார்த்து வெளியிலையும் பார்த்திருக்கா. அவளுக்கு அகம் புறம் ரெண்டுமே பகவானை பார்த்துவா அவ. ஆனா அவ வந்து ராஜாவா இருப்பா. சோ ராஜ பரிபாலனமும் அவளுக்கு பண்ணணும். ஆனா தேகாபிமானம் எதுவுமே கிடையாது. ரிஷிகளுக்கு எப்பவுமே தேகாபிமானம் கிடையாது. அவளுக்கு இந்த பிரம்ம நாட்டத்திலேயே தான் எப்பவுமே இருப்பாவ. ஆனா இப்ப ஜனகர் எல்லாம் எப்படின்னா அவள ராஜா ராஜரிஷின்னு சொல்லுவா அவளெல்லாம். அதே மாதிரி தேவர்களுக்குள்ள தேவரிஷி, நாரதர்லாம் தேவரிஷி. சோ அது 3 கேட்டகரிஸ் உண்டு. சோ இந்த ராஜரிஷிகளுக்கு எல்லாம் என்னன்னா ராஜ்யத்தையும் பரிபாலனம் பண்ணணும், அதே சமயத்துல ஜனங்களுக்கு இடையில இந்த பிரம்ம நாட்டத்தை அதை பத்தியும் அவளுக்கு உபதேசம் பண்ணி ஆகணும், யஜ்யங்கள் எல்லாம் பண்ணணும். சோ 2 வழியிலயும் அவளுக்கு மனசு செலுத்தி ஒரு நாட்டை பரிபாலனம் பண்ண வேண்டி இருக்கும். சோ இந்த மாதிரி நம்ம ரிஷபர் என்ன பண்றாருன்னா இவரும் இப்ப ராஜா தானே இல்லையா. இப்ப நீங்க இந்த ஹைரார்கி பார்த்தீங்கன்னா பிரியம்பிரதன் எல்லா ராஜாவும் சத்திரியா வாழலாம். சோ அவளுக்கு பிறந்தவராக்கும் இப்ப ரிஷபர். இப்ப ரிஷபர் என்ன பண்றாங்கன்னா இந்த 2 ஃபீல்டுலயும் அதை வந்து அதை மேம்படுத்தணுங்கிறது அதுதான் மெயின் பிரின்சிபலா வச்சுக்கிறார் ரிஷபர். ஏன்னா அவர் ராஜா, ராஜ்ய பரிபாலனமும் பண்ணணும். இப்ப அந்த ராஜ்யம் பரிபாலனம் எப்படி பண்றாங்கிறத நம்ம பார்ப்போம். இப்ப ராஜ்யபாரம் நடத்தின்னு இருக்கும் பொழுது என்ன நம்ம பாக்குறோம்னா, இப்போ சுபிக்ஷமா இருக்கணும் இல்லையா ஒரு ராஜ்யம்னா அந்த இடத்துல எனக்கு விவசாயம் இருக்கணும். அப்புறம் எல்லா ஃபீல்டு என்ன ஃபீல்டு எல்லாம் இருக்குமோ அது எல்லாமும் பக்காவா இருக்கணும். அது எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் அது இது எல்லாமே கிடைக்கும். சரி, அடுத்த இது பிக்சர்ல நீங்க பாப்பீங்க. இவ வந்து ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அப்புறம் அதனால அந்தந்த ஃபீல்டுல அவளுக்கு ஒர்க்கும் இருக்கு, என்கேஜா இருப்பா. இப்போ வந்து இந்த ரிஷி தர்மம் எதி தர்மம்னு சொல்றோம் இல்லையா. அப்போ இதையெல்லாம் உபதேசம் பண்ணணும்னா அவளுக்குள்ள எத்தனை குணங்கள் இருக்கணும். இப்போ இந்த குணங்களுடைய லிஸ்ட நம்ம ஏற்கனவே பகவத்கீதையில பார்த்திருக்கோம். அதனால இந்த 2 ஸ்லோகங்களையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த பகவத்கீதை 16வது சாப்டர்ல வந்து தெய்வ அசுர சம்பத்து விபாக யோகம் அதை பார்த்தோம் நம்ம 16வது சாப்டர்ல. இப்ப தெய்வ சம்பத்துக்கள் என்ன அதை பத்தி பகவான் சொல்றார் அர்ஜுனுக்கு. இப்ப தெய்வ சம்பத்துக்கள் என்னன்னா அபயம் சத்வ, ஏற்கனவே நல்லா எடுத்தாச்சு. உங்களுக்கு யாரு கிளாஸ் அட்டென்ட் பண்ண தெரியும் என்ன அபயம் சத்வகுணம் சம்சுத்தி ஞானம் ஞான யோகம் அதுலயே நிலைச்சிருக்கிறது, தானம் தமம் யஜ்யம் சுவாத்தியாயம்னா வேதத்தை கத்துக்கிறது சொல்லியும் கொடுக்கறது அதான் சுவாத்தியாயம். தபம் ஆர்ஜவம் நேர்மையா இருக்கிறது, அஹிம்சை சத்தியம் அக்ரோதம் தியாகம் சாந்தி தயா. இந்த மாதிரி பெரிய லிஸ்டே கொடுத்திருக்காரு. தேஜ ஷமா திருதி சௌச்சம்னா உள்ளம் புறமும் சுத்தமா இருக்கணும், அதுதான் சௌச்சம். அப்புறம் அத்ரோகம், அப்புறம் அதிமானிதா. இந்த மாதிரி பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரதங்கிறார். இதெல்லாம் தெய்வீ சம்பத்துக்கள் என்கிறார். அப்போ இவர் பகவானுடைய அம்சம் இல்லையா ரிஷபர். அப்ப அத்தனை தெய்வீக சம்பத்துக்கள் எல்லாமே இவருக்கு இருக்கு. அதான் குணப்பிரபாவகன்னு சொல்றார் பட்டத்திரிங்க. குணப்பிரபாவ அலோக சாமானிய குணப்பிரபாவ. அத்தனை குணங்களும் அவர்கிட்ட இருக்கு. எத்தனை குணங்கள் லிஸ்ட் பண்ணிருக்கு இல்லையா கீதையில பகவான் எவ்வளவு அழகா சொல்லி இருக்கார். சோ இத்தனை குணங்களும் ஒருங்கே அவர்கிட்ட இருக்காம் ரிஷபர்கிட்ட. அவர் பகவானுடைய அம்சம்.
சோ அத்தனை குணங்களும் அவர்கிட்ட இருக்கு. அதனாலதான் ஸ்லோகத்திலே நம்ம அப்படி பாக்குறோம். இந்த ஸ்லோகத்தை நீங்க ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க, மார்க் பண்ணிக்கணும். அடுத்து வந்து இவர் வந்து அந்த ராஜ்ய பரிபாலனை பண்றத பத்தி பிக்சரைஸ் பண்ணியிருக்கா. இப்போ இதை வந்து இப்ப எதி தர்மம்னு வரும்பொழுது என்ன வாக்குங்கிறதையும் நம்ம பாக்குறோம். எதி தர்மம், அதாவது இது வந்து இந்த பர்டிகுலர் பிக்சர்ல நம்ம என்ன பாக்குறோம்னா ஜெயின்ஸோட எதி தர்மத்தை லிஸ்ட் பண்ணிருக்கோம் நம்ம. ஏன்னா அந்த சமயத்துல இந்த தீர்த்தங்கரா சமண மதமும் தோங்கி இருந்தது இல்லையா? இப்ப சமண மதத்துல இந்த 10 பிரின்சிபல்ஸ் தான் இந்த எதி தர்மம்னு எழுதியிருக்காவ. இப்ப அது ராஜாவா இருந்த அவ யாரு ரிஷிகளோ அவ வந்து இந்த தர்மத்தை நிலைநாட்டணும், இந்த தர்மத்தை அவ வந்து உபதேசம் பண்ணணும். இந்த 10 வர்ச்சியூஸ் சொல்றோம் இல்லையா, அதுல பாருங்க வந்து க்ஷமா, நம்ருதா, சரளதா, நிர்லோபா, தபா, சம்யமம், சம்யமா, சத்தியம், சௌச்சம், அபரிகிரகா, பிரம்மச்சரியம். இப்ப கொஞ்சம் உங்களுக்கு இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல எடுத்தேன்னா நீங்க பாருங்க நிறைய ஸ்லோகங்கள் வருது. நிர்குணோபாசனை பாருங்க, நிர்குணோபாசனை, சகுணோபாசனை, அந்த ஸ்லோகங்களை நீங்க எடுத்தீங்கன்னா நிர்மமா அமமதா ஹந்திரே நிஷ்பாபா பாபநாசினி எல்லாம் இது இந்த குணம் இருந்தானா அந்த குணத்தினால உங்களுக்கு நிஷ்க்ரோதா குரோத சமனி, நிஷ்க்ரோதம் இல்லைன்னா குரோத சமனி, குரோதம் அழிஞ்சு போயிடும். ரொம்ப அழகா இருக்கு, வரிசையா அந்த ஸ்லோகங்கள் வரும் பாருங்க, நீங்களே பார்த்துங்க. லலிதா சஹஸ்ரநாமம் நிர்குணோபாசனைங்கிறதுல நான் நிறைய ஒரு நிர்குணங்கள் எல்லாத்தையும் போட்டிருப்பருவேன். நிர்குண பிரம்மன்னா என்ன வாக்கம், அதனால அதனுடைய எஃபெக்ட் என்ன, அதாவது இந்த மாதிரி இருந்தானா அதனுடைய எஃபெக்ட் என்னங்கிறது. இப்போ வந்து க்ஷமை வந்து ஃபர்கிவ்னஸ்ன்னு வச்சுக்கோ, அது வந்து டு டிஃபீட் ஆங்கர். நிஷ்க்ரோதா குரோத சமனி, இந்த மாதிரி இது நிஷ்க்ரோதா, குரோதம் இல்லைன்னா குரோதத்தை நீ அழிச்ச மாதிரி. இதே மாதிரிதான் ஒண்ணு நம்ரதா, ஹியூமிலிட்டி, அது வந்து அரகன்ஸ், இது மாதிரி நிறைய குணங்கள். அப்புறம் இதே மாதிரி இந்த 10 எதி தர்மத்தில் உள்ள குணங்கள் வந்து யமம் நியமம் இந்த அஷ்டாங்க யோகத்துல அதுலயே லிஸ்ட் பண்ணிருக்கு. அப்போ இந்த ஹிந்துவிசத்துல எல்லாம் இருக்கு பாருங்க இல்லையா, இதுல இருந்து பிரிஞ்சு போனதுதான் சமண மதம். சோ அவளும் அதே தர்மங்களை தான் ஃபாலோ பண்ணிருக்கா. சோ க்ஷமம் நம்ம இது எல்லாத்தையும் நீங்களே படிச்சு பார்த்துக்கோ. சோ அதுல இருந்து உங்களுக்கு தெரியும் என்ன வாக்கும் எதி தர்மம்னா என்ன. ஸ்லைட் வேரியேஷன் என்னன்னா அவளுடைய நிலை இருந்து அந்த பிரம்ம நாட்டத்துக்குரிய அந்த குணங்கள் எல்லாத்தையும் அவ எல்லாருக்கும் டீச் பண்ணுவா. அதுதான் எதி தர்மம். ரிஷிகள்னா ரிஷிகள் அவ சன்னியாசிகளாட்ட ஒரு காட்டுல இருப்பான், ஒரு சின்ன ஆசிரமத்துல குடில இருந்துன்றது, அங்க இருந்துட்டு அவ உபதேசம் பண்ணுவா. அதுதான் வித்தியாசம். லைக் ஜனக மகரிஷிய ரிஷிதர் அவரை சொல்றோம் இல்லையா, அவரை வந்து ராஜரிஷியை சொல்றோம். பிரம்ம ரிஷி வந்து பிருகுவாளெல்லாம் பிரம்ம ரிஷின்னு சொல்றோம். சோ அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். இப்போ வந்து இந்த சமண மதத்தை பத்தி நம்ம சொன்னோம் இல்லையா, அப்போ தீர்த்தங்கரா அதை பத்தி எல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா. இப்போ இந்த சமண மதத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி நான் சிவானந்திரகரையில உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சாக்கிய நாயனாரோட ஸ்டோரியை பத்தி நான் சொல்லியிருக்கேன். அங்க இவர் என்ன அந்த சமயத்துல சமண மதம் ஓங்கி இருந்தது. மேபி இந்த ஈரால இருந்திருக்கலாம், 2nd century அந்த டைம்ல இருக்கலாம். அந்த ஆதிசங்கரர் அந்த பீரியட் இந்த பீரியட் எல்லாமே மோரார்லஸ் பாகவதம் எழுதின சமயம் 2nd century. சோ நீங்க ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த கிளாஷஸ் நிறைய நடந்திருக்கும். இதுல இருந்து ஒண்ணு பிரிஞ்சு போகும், அப்புறம் ஜனங்கள் எல்லாம் இதுக்கு வருவா, அப்புறம் இதுல இருந்து திரும்பி மறுபடியும் மழை இதுக்கே போவா. எனவே மோரார்லஸ் அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இவர் என்ன, இந்த சாக்கிய நாயனார் வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் ஃபேமிலி வருவார். இவர் என்ன பண்ணுவார், இவர் சமண மதத்தை அதுல இருக்கிற பிரின்சிபல்ஸ் எல்லாம் படிக்க தொடங்கிட்டு இவருக்கு அதுல மாறி போயிடுறார். இல்லாட்டா ஒரு சிவபக்தர் பேசிக்கல. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா அந்த பிரின்சிபல்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுறது அந்த சமயத்துல. இந்த தர்மங்கள் எல்லாம் எடுத்து சொன்னோம் இல்லையா. சோ அப்போ அந்த அவருக்கு என்னன்னா ஒரு தேடல்னா ஒரு சர்ச்சிங்னு சொல்லுவாள், ஏதோ ஒரு உண்மை, அந்த உண்மையை தேடுறார் அவர். ஆனா அந்த உண்மை வந்து இன்னும் அவருக்கு கிடைச்சிட்டு இல்லை. அது என்ன வாக்குன்ட்டு இந்த தேடல்ல இறங்கியிருக்காரு அவர். அந்த இறங்கின சமயத்துல இவர் சமண மதத்தை பின்பற்ற தொடங்கி விடுறாரு. அப்போ அதுல இருந்துட்டு அதுல தேடுறதுல இன்னும் அவருக்கு கிடைக்கிறது இல்லை. அப்போ அந்த சமயத்துல இவர் என்ன பண்றாரு, இப்படி வரும்பொழுது ஒரு சிவலிங்கம் ஒண்ணு இருக்கு. அப்போ என்ன பண்றாரு, சரி சிவனுடைய தத்துவங்கள் எல்லாம் தான் தெரிஞ்சுக்கிறோமே அதை பத்தியும் படிக்க தொடங்குறார். அதுக்குள்ள அந்த தத்துவம் என்ன வாக்கும் ஆதிசங்கர் எல்லாம் சொல்லி இருக்காரு இல்லையா. சோ அந்த தத்துவங்களையும் அலசி ஆராய பார்க்கிறார். இந்த மாதிரி எல்லாத்தையும் பாக்குறாங்க அவர். இது மட்டுமல்ல, எந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ இதுல படிச்ச உடனே அந்த சிவனுடைய அந்த தத்துவங்கள் எல்லாம் படிச்ச உடனே அவருக்கு வந்து மனசுல ரொம்ப ஆனந்தமா. ஆனா சமண மதத்தை பின்பற்றாரு. ஆனா என்ன, இந்த தத்துவங்கள் எல்லாம் என்ன தத்துவம் உங்களுக்கு தெரிய வேண்டியிருக்கும் இல்லையா. என்னன்னா சிவன் இந்த அந்த ஆதிசங்கர சொன்ன அந்த தத்துவங்களை வந்து நீங்க பிரீஃபா பார்க்க போனீங்கன்னா
என்னன்னா, இப்ப நம்ம வந்து ஜென்ரலா we are all doers. அதாவது நம்ம கர்மங்கள் பண்றோம். இந்த கர்மங்கள் பண்றோம். அந்த கர்மங்கிறது டீட்ஸ். எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்வதர்மம் இருக்கு இல்லையா? நம்ம அதன் பிரகாரம் அதை கடைபிடிச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது we are doers and we are doing deeds. இப்ப அந்த கர்மங்களுக்கு ஏத்த ஒரு பலன் இருக்கும் இல்லையா? அதுதான் எஃபெக்ட்னு சொல்றோம். அந்த எஃபெக்ட் நம்ம கிட்ட இருக்கு. சரி, அப்போ டூயர், டீட்ஸ் அண்ட் எஃபெக்ட். இப்ப வந்து ஆஸ் பர் இந்த சிவதத்துவங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, அது அதன் பிரகாரம், அந்த பிரின்சிபல் பிரகாரம் இது எதுக்கு மேல கண்ட்ரோலர் ஒருத்தர் இருக்காராம். அந்த கண்ட்ரோலர் தான் பரமசிவன். அவர் தான் சிவன். இதுவே நாராயணத்துல பின்னால நம்ம பார்ப்போம் 90ஆம் தசகத்துல. பரமசிவன் அவரும் சாட்சாத் மகாவிஷ்ணு தான் சொல்லுவார். எனவே அது பின்னால நம்ம பாக்குறோம். அப்போ அது பரமசிவன் அவர் தான் சொன்ன உடனே இவர் இந்த நடந்து வந்திருக்கிறது லிங்கத்தை பாக்குறாரு அந்த மரத்தடியில. இந்த லிங்கத்தை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ அவருக்கு அந்த லிங்கத்தை ஏதாவது பூஜை பண்ணணும் அப்படி தோன்றது. ஆனா இவர் அந்த சந்தோஷத்துல என்ன பண்றாருன்னா, கீழே குட்டி குட்டி கல்லு, சரள கல்லு கிடக்கான். ஒரு கல்லை எடுத்து வீசுறாராம். இப்ப நம்ம என்ன நினைச்சுப்போம், பகவானை பார்த்து கல் எடுத்து அடிக்கிறாரே இவர் அப்படின்னு நினைச்சுப்போம் இல்லையா? அப்போ ஆனா அவரோட மனசுல அந்த பாவம் பாருங்க, பாவம் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா இப்ப வந்து இந்த சிவ தத்துவத்தை தெரிஞ்சுட்டு இவர் இந்த கண்ட்ரோலர் யாரு, அது பரமசிவன் சாட்சாத் சிவபெருமான் தான்ங்கிறது அவன் மனசுக்குள்ள உறுதியாயிடுறது. அப்போ உறுதியான உடனே அந்த சந்தோஷத்துல ஒரு கல்லை எடுத்து அடிக்கிறான். அப்ப தினமும் இதையே நினைச்சுட்டு இருக்கிறான். பகவான் எப்படி இது கீதையிலையும் சொல்றார். பகவான் என்ன அர்ஜுனுக்கு சொல்றாருன்னா, யந்திரம் மாதிரி பகவான் ஈஸ்வரர் இந்த 18ஆம் லாஸ்ட் சாப்டர் இருக்குல்ல, 18ஆம் சாப்டர்ல 61 டைம் இல்ல, நீங்க மார்க் பண்ணிக்கோ, நீங்க பாத்துக்கோ. ஈஸ்வரன் வந்து நம்ம மனசுக்குள்ள ஸ்திரமா இருந்துட்டு நம்மளுடைய கர்மங்கள் எல்லாம், நம்ம வினைகள் எல்லாம் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா? இந்த கர்ம வினையில நம்மளை சுழட்டிக்கிட்டே இருக்கலாம். எந்த ரூபத்துல உள்ள இருந்து சுத்துவராம அவர். சோ நம்ம மனசுக்குள்ள அவர் எப்பவுமே இருப்பார். சோ ஹி இஸ் த கண்ட்ரோல். எந்திராரூடேனன்ட்டு வரும் இல்ல, அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரா சிவபெருமான். ரொம்ப அழகான ஸ்லோகம் அது. 18ஆம் சாப்டர்ல 61 மார்க் பண்ணிக்கோ, நீங்களே படிச்சு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அப்ப அதுல வந்து அவர் சொல்றாரு அவர். அது மாதிரி இப்போ டூயர், டீட்ஸ், எஃபெக்ட் அண்ட் கண்ட்ரோலர். அந்த கண்ட்ரோலர் சாட்சாத் சிவபெருமான் அப்படி ஒரு சந்தோஷமா அவருக்கு லிங்க ரூபத்துல இருக்கார் அவர். அதாவது சிவனும் சக்தியும் ஒன்றிய ரூபமாக்கும் இந்த லிங்க ரூபம். அந்த மாதிரி தானே இப்போ வரப்போ இப்படியே நினைச்சு ரொம்ப ஆசையோட ஒரு கல்லு எடுத்து டக்குன்னு தூக்கி எறிகிறான். எங்க பார்த்தாலும் கல்லு கிடக்கு. ஆனா சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கிறதான், கல்லை எடுத்து எறியறது அவருக்கு பிடிக்கிறதா. அந்த பாவத்தை அவர் அப்ரிஷியேட் பண்ணினார் இல்லையா? அவருடைய பக்தி பாவத்துக்குத்தான் மதிப்பு கொடுக்கிறார் சிவபெருமான். அப்போ ஒரு நாளைக்கு என்னாச்சு, இப்படியே யோசிச்சுன்னு வரும்பொழுது மறந்து போயிட்டார். கல் எடுத்து தூக்கி போடுறதுக்கு மறந்து போயிட்டார். அதுக்கு வந்துட்டு சாப்பிடறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்காரு. சாப்பிடறதுக்கு உட்கார்ந்த உடனே ஞாபகம் இருந்தான், ஐயோ இன்னைக்கு சிவபெருமானுக்கு நம்ம கல் எடுத்து எரியலையே. திரும்பி ஓடுறாராம். திரும்பி ஓடி போயிட்டு கல்லை எடுத்த உடனே பகவான் வந்து ரிஷபாதி ரூடரா அவருக்கு முன்னார வந்து நிற்கிறான். ஓ, என்ன ஒரு மகத்துவம் இல்லையா? பகவான் எப்படி அந்த பாவத்தை மதிச்சார். கல்லை எடுத்து எரிஞ்சாலும் அவர் பக்தி பாவத்தை நினைச்சு அவனுக்கு சாட்சாத்காரத்தை பாக்குறாராம் சாக்கிய நாயனார். அப்படி ஒரு சந்தோஷம் ஆயிடுறான். சிவபக்தன் ஆயிடுறாரு. அதுக்கு அப்புறமா சமண மதத்தை பின்னால சிவபக்தன் ஆயிடுறாரு. அப்புறம் இந்த 64 நாயன்மார்கள் இருக்கா இல்லையா, அதுல ஒருத்தர் சாக்கிய நாயனார் இருக்கும். அப்போ அந்த தத்துவங்களும் அந்த சமயத்துல எவ்வளவு சக்தியா இருந்ததுங்கிறத நம்ம பாக்குறோம். எனக்கு நான் இது எல்லாத்தையும் நான் சொன்னேன் என்னன்னா, இப்ப வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட்ல அந்த சமண மதத்தை பத்தி சொல்லணும்ட்டு விரும்பினோம். சமண மதம்னு சொல்லும் பொழுது அந்த தீர்த்தங்கரர், அவளுடைய மாங்ஸ்ன்னு சொல்லுவா இல்லையா, அவளுடைய லைஃப் ஸ்டைல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எதி தர்மம் என்னன்னுட்டு அவளுக்கும் இந்த லிஸ்ட் இருக்கு. சோ அந்த சமயத்துல ஆதிசங்கரர் வந்து எப்படியான இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் இந்த தத்துவங்கள் எல்லாம் நிலைநாட்டணும்னு ரொம்ப பாடுபட்டார் ஆதிசங்கரர். இருக்கிற அந்த குறுகிய காலத்துல அவர் பண்ணியிருக்கிற காரியங்கள் ஏராளம். எப்படியோன்னு அந்த இதை ஸ்தாபிக்கணும்ட்டு ஒரு உறுதியா இருந்தார் ஆதிசங்கரர். அது சிவானந்த லகரில இருந்து இந்த ஒரு ஸ்மால் ரெஃபரன்ஸ் எடுத்தோம். ஸ்லோகம் 89 வரும். அது இந்த ஒரு சின்ன அதுல ஸ்லோகத்துல டைரக்டா இருக்காது, கல்லெடுத்து அடிக்கிற மாதிரி. அதாவது பகவானை தியானம் பண்ணும் பொழுது பகவானுக்கு வந்து அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி தியானம் சமாதி நிலைக்கு போனா கூட அவர் சாட்சாத்காரம் கொடுக்கறது இல்லை இல்லையா? எத்தனையோ பேர் சமாதி நிலைக்கு போனா கூட பகவான் ஒன்றும் காண முடியறது இல்லை. அவளுக்கு ரொம்ப கஷ்டம் அவரை பாக்குறது. ஆனா அப்போ வந்து ஆனா அர்ஜுனுக்கு காட்டினார் அவர். அந்த கதையெல்லாம் சொல்ல டைம் எடுக்கும். அதே மாதிரி
சாக்கிய இந்த ஒரு கதை மாத்திரம் நடத்துன்னு சாக்கிய நாயனாருக்கு கல்லெடுத்து அடிச்சுட்டும் கூட பகவான் சாட்சாத்காரம். அவர் ஒண்ணு சமாதி நிலைக்கோ தியானம் பண்ணவோ அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல இல்லையா. அவர் அந்த நினைச்சுக்கிட்டே இருக்காரு, அவ்வளவுதான். அது என்ன வாக்கும் அந்த தத்துவம் என்னங்கிறது புரிஞ்சுக்கிறாரு அவரே யோசிச்சு. அதே மாதிரிதான் நம்மளும் நம்ம யோசிச்சு யோசிச்சு யோசிச்சுதான் ரிகர்ஜிடேட், எப்படி மாடு எல்லாம் அசை போடுமோ அந்த மாதிரி நம்ம அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் சொல்லி கொடுக்க மாட்டோம். அவளுக்கு அவளுடைய எண்ணங்கள்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. எதுவுமே நம்ம அல்டிமேட்டம்னு சொல்ல முடியாது. அப்போ நமக்குன்னுட்டு அந்த பிரின்சிபல்ஸ் நமக்கே தெரியணும் மனசுக்குள்ள. நம்மளே அதை பத்தி யோசிச்சு யோசிச்சு நம்ம ஒன்னே தெரிஞ்சு அப்பதான் ஒவ்வொரு தத்துவங்கள் எல்லாம் நமக்கு புரியும். சும்மா ஒருக்கா படிச்சு விட்டோம்னா அந்த புக்ல இருக்கு சார் புக் நாலேஜ், அதெல்லாம் புக்கிஷ் நாலேஜ் அதெல்லாம். ஆனா நமக்குன்னுட்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும் என்னன்னா அப்ப நம்ம அதை பத்தி யோசிக்கத்தான் வேணும். அப்போ இவர் எப்படி அந்த பாவத்தை அவர் பிரியப்பட்டு பகவான் சாட்சாத் அவருக்கு முன்னால நிக்கிறார். ரிஷபாதி ரூடராக நிக்கிறார். ரிஷபாதி ரூடம், ரிஷபத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்காராம் சிவபெருமான். எப்படி கருடாதி ரூடராக விஷ்ணு துருவனுக்கு வந்தார் இல்லையா, பிரச்சேதசுகளுக்கும் கருடாதி ரூடராக வந்தார். அவர் கருடன் மேல ஏறி வரார் மகாவிஷ்ணு. இவர் ரிஷபத்துக்கு மேல ஏறி வரார். இதுக்கு பின்னால் நிறைய கதைகள் எல்லாம் உண்டு. ரிஷபம் எப்படி, அதனுடைய கேரக்டர் என்ன, கருடனுடைய கேரக்டர் என்ன, இல்ல யோசிச்சு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நினைக்க நினைக்க நமக்கே மனசுல அப்படி ஒரு சந்தோஷம் வரும். சோ அப்படியாக இவருடைய குணப்பிரபாவங்களை பத்தி நம்ம பார்த்தோம். அட் சேம் டைம் சமண மதத்தை பத்தி ஒரு சின்ன டச் கொடுத்தோம் நம்ம. சோ அப்படியாக பிரபாவிதாசேஷ ஜனப்பிரமோத, ரொம்பவுமே எல்லாரும் ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. நாடு ரொம்பவுமே சுபிட்சமாக இருக்கா ரிஷபதேவர் ஆண்ட அந்த பீரியட். இப்போ அடுத்து என்னன்னா त्वयि त्रिलोकी भृतिराज्यभारं निधाय नाभि सह मेरुदेव्या तपोवनं प्राप्य भवन् निषेवि गतः किलानन्दपदं पदं ते. பட்டத்திரை பாருங்க அவருடைய அந்த லிட்டரரி லெவல். त्वयि त्रिलोकीங்கிறார். யாரு? குருவாயூரப்பன் நடையில உட்கார்ந்துட்டு அவர் எழுதுறாரு இல்லையா, பகவானை பாட்டு திரிலோகி. அவர் தான் இப்ப அவதாரம் எடுத்திருக்காரு, ரிஷபதேவரை அவதாரம் எடுத்திருக்காரு. அப்போ இந்த படத்துல நீ பார்க்கலாம். இப்ப ராஜ்யபாரம் ரிஷபருக்கு கொடுத்துட்டு நாபியும் அவர் மனைவி மேரு அவ ரெண்டு பேரும் தபோவனத்துக்கு போயிடுவா. தபோவனத்துக்கு போயிட்டு அவ தவசுக்கு போயிடுவா. ராஜ்யபாரத்தை முழுக்க இவர் கையில கொடுத்து விடுறான். அப்போ இங்க பகவான் திரிலோகிங்கிறார். பகவான் திரிலோகி, நமக்கு துவய திரிலோகி. ஆனா 3 உலகத்தையும் காத்துன்னு இருக்கார் பகவான். அவர் தான் இப்போ அவதாரம் எடுத்திருக்கார். பிருதே ராஜ்யபாரம், இப்போ ராஜ்யபாரத்தை தாங்கி நிற்கிறார். இப்போ ரிஷபரா அந்த ராஜ்யத்துல இவர் ஆண்டு இருக்கார். பிருதி ராஜ்யபாரம் நிதாய நாபியும் அவளுக்கு அவர் கையில கொடுத்துட்டு நாபி மேருதேவி சக மேருதேவியா இவர் என்ன பண்றாரு, தபோவனம் பிராப்பிய, தபோவனத்துக்கு போயிடுறா இவ 2 பேருமா. ஏன்னா இப்ப ராஜ்யபாரத்துல இவர் ரிஷபருக்கு கொடுத்தாச்சு இல்லையா. அப்போ இந்த திரிலோகிங்கிறது இந்த 3 லோகத்தை இங்க காமிச்சிருக்கோம் நாங்க. இந்த 3 லோகத்துக்கு இவர் தான் லார்டுனா பகவானுடைய அம்சம் இல்லையா ரிஷபர். அப்போ இந்த 3 லோகத்தையும் தாங்கிறவர் இப்ப ராஜ்யபாரத்தை தாங்கிட்டு இருக்காரு. இப்போ இங்க அவதாரம் எடுத்து இப்ப ராஜ்யபாரத்தை எடுத்துட்டு இருக்காரு ரிஷபர். இப்ப இவ 2 பேரும் தபோவனத்துக்கு போயிடுறார். அங்க போயிட்டு தபோவனம் பிராப்பிய பவன் நிஷேவிங்கிறார். தங்களை குறித்து அவ ஸ்தோத்திரம், தங்களை குறித்து ஆராதிக்கிறாளாம். யாரு? நாபியும் மேரு தேவி. அவ 2 பேரும் பகவத் சிந்தனையில தங்களுடைய காலத்தை கழிக்கிறா பின்னால. ஏன்னா ராஜ்யபாரத்தை மகன்கிட்ட ஒப்படைச்சாச்சு. தபோவனம் பிராப்பிய பவன் நிஷேவி. நிஷேவி என்னன்னா பகவானை ஆராதிக்கிறது, பவன் நிஷேவி. இப்ப இங்க பார்க்கலாம், நாபியும் மேரு தேவியும் தபோவனத்துக்கு வந்துடுறா. மகாவிஷ்ணு குறிச்சு அவ எப்பவுமே தியானத்துல ஈடுபட்டு இருக்கா. தபோவனம் பிராப்பிய பவன் நிஷேவி கத கிலானந்த பதம் பதம் தே. பதம்னா வைகுண்ட பதம். அப்போ கதக கில அடைந்தார்களாமே. கிலன்னா ஒரு ஆச்சரியத்தோட சொல்றது. கதக கில, அதாவது பட்டத்திரி குருவாயூரப்பன் பாத்தீங்க சொல்றார், கதக கில ஆனந்த பதம், ஆனந்தமான அந்த பதம், அதுதான் வைகுண்ட பதம். அந்த பதத்துக்கு அவ அடையிறாளாம். நீ பார்க்கலாம் அந்த பதத்தை அடையிறது அவ்வளவு ஈஸியா என்ன, கிராஸ் பண்ணி போகணும் இல்லையா. இந்த அர்ச்சிராதி மார்க்கம்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் கிராஸ் பண்ணி எல்லாத்தையும் தியஜிக்கணும் அவ. அப்பதான் அவ வைகுண்ட பதம் கிடைக்கும். தியஜனம்னா டிட்டாச்மெண்ட், ஒன்னொன்னையா விட்டு 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 அவளுக்கு போய் அடையணும். இதேதான் நம்ம ஜெயினிஸ்ட்னு உண்டு. அவ எல்லாத்தையும் தியஜனம் பண்ணணும். சாப்பாட்டுல இருந்து எல்லாத்துல இருந்து ஒன்னொன்னையா ஒன்னொன்னையா தியஜனம் பண்ணிட்டே வருவா. அப்போ அதை வீட்டுல இருந்துட்டேதான்
சன்னியாசம். இப்ப இந்த காலத்துல எல்லாம் சன்னியாசம் வாங்கிக்கணும்னா நம்ம வந்து காட்டுக்கெல்லாம் ஒண்ணும் போக முடியாது இல்லையா? வீட்டுல இருந்த வரையதான் அதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப கஷ்டம்தான். சோ அது எனிவே இதெல்லாம் ஒரு இதுக்கு சொல்றேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப வந்து அந்த காலத்துல அவளுக்கு காட்டுக்கு போக முடிஞ்சது. காட்டுக்கு போய் நிம்மதியா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாதக்கு அவளுக்கு பகவான தியானம் பண்ண முடிஞ்சது. இப்ப எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலும் எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ். பகவத் தியானம் பண்ண முடியுமோ? எத்தனையோ தடங்கள் நமக்கு நிறைய வரும் இல்லையா? இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு கூட உங்களுக்கு எத்தனை தடங்கள் வருது இல்லையா? உங்களுக்குன்ட்டு எத்தனையோ ப்ரையாரிட்டிஸ் இருக்கு. அந்த ப்ரையாரிட்டிஸ் நீங்க பார்த்துட்டு போயிட்டு கிளாஸ் மிஸ் பண்ண வேண்டியது. சோ இதுல இருந்தாலும் அது அதுல இருந்தா இந்த மாதிரி நிறைய தடங்கள்கள் நமக்கு வந்துட்டே இருக்கும். ஆனா தடங்கள் எல்லாம் கோட்டின் ஜெக்வா ஹரிம் ஸ்மரேது அப்படின்ட்டு ஸ்மிருதி சொல்றது. எத்தனை கோட்டின் ஜெக்வா, கோடி தடங்கள் வருமா, அந்த கோடி தடங்கள் வந்தாலும் அதெல்லாம் தெக்வா, அது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து பகவானை ஸ்மரிக்கணும்னு சொல்லியிருக்கான். சோ ஹரிஸ்மரணம் மாட்டும். இப்ப எல்லா பாட்டு எங்க பார்த்தாலும் பகவான் தானே, பகவான தானே, அவரை சிந்திக்கணும், அதைத்தான் சொல்றான். அதை எப்படி பண்ணணும் அதெல்லாம் இந்த புராண கதைகள்ல இருந்துதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ அப்படியாக அவ ரெண்டு பேரும் ஆனந்த பதத்தை அடைஞ்சுடுறா, நாபியும் மேரு தேவி ரெண்டு பேரும். இப்ப இவருடைய யோக மகிமையை நம்ம பார்ப்போம். ரிஷபதேவர் இந்திரத்வதுக்கர்ஷ கிருதாதமர்ஷாத் வவர்ஷனாஸ்மின் அஜனாபவர்ஷே யதா ததாத்மம் நிஜயோக சக்தியா ஸ்வவர்ஷமேன த்வததா சுவர்ஷம். இப்ப நாட்டுல வந்து ரொம்ப சுபிக்ஷமா இருக்கு. நம்ம பார்த்தோம் இல்லையா, எவ்வளவு சுபிக்ஷமா இருக்கு நாட்டுல. எல்லாருக்கும் ஒர்க் இருக்கு. இந்த படத்துல நீங்க பார்க்கலாம் எவ்வளவு சுபிக்ஷமான நாடு இல்லையா? அவர் அந்த அஜனாபம் ஆக்சுவலா அஜன என்ன அர்த்தம்னா டெசர்ட்னு அர்த்தம். எனவே பார்ப்போம். இவர் இருந்த அந்த பகுதி பிரம்மவர்த்தன்னு சொல்லுவாரு. அப்போ அந்த இடத்துல வந்து நீங்க பார்க்கலாம், நாடுல வந்து எத்தனை நடப்புகள் இல்லையா? அதெல்லாம் பிசினஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, எல்லாருக்கும் வேலை இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் பிஸியா இருக்கா எல்லாரும் இல்லையா? குயவன் பாட்டரி, அதுக்கப்புறம் இந்த மெட்டலர்ஜிக்கல் ப்ரோசஸ், இந்த உருக்கி தங்கத்தை எல்லாம் உருக்குறது, அப்புறம் இந்த மேசன்ரி ஒர்க்கு, இந்த அப்புறம் உபதேசம் பண்றது, அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒர்க் இருக்கு. அவளுக்கு என்ன ஃபீல்டுல என்ன இன்ட்ரெஸ்டோ இதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? பிருது சரித்திரத்திலயும் இதை தானே நம்ம பாக்குறோம். அப்போ இந்த பூமி தேவி சொல்றா இல்லையா, உங்களுக்கு என்ன வேணுமோ இஷ்டம் போல நீங்க கறந்து எடுத்துக்கலாம்னு சொல்றா. ஒரு அதிபதியை உருவாக்கி, அதாவது விவசாயம்னா அக்ரிகல்ச்சரிஸ்ட் இருக்கா, அவளுடைய ஹெல்ப் எடுத்துட்டு உழுது நிறைய பயிர்கள் எல்லாம் வெஜிடேஷன் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணினா சாப்பிடறதுக்கு ஆகாரம் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி துணிமணி, பேசிக் பயாலஜிக்கல் நீட்ஸ் நிறைய இருக்கு இல்லையா? சோ அது எல்லாத்துக்கும் வழிவகுத்து கொடுக்கிறார். இதுதான் எதி தர்மம்ங்கிறது. பாருங்க, எல்லா விதத்திலையும் அவருக்கு நாட்டம் இருக்கு இல்லையா? நாட்டுல பரிபாலிக்கிறதுன்னா அவ்வளவு சாமான்யமா, எவ்வளவு கஷ்டம். அத்தனை நல்ல குணங்கள் இருக்கிறதுனால எல்லாரும் நல்வழிப்படுத்தணும் இல்லையா? அதுவும் இருக்கு. சோ இதுதான் எதி தர்மம். தெரிஞ்சுக்கணும் நீங்க. ராஜாவா இருந்தே எவ்வளவு அழகா எல்லாருக்கும் சாட்டிஸ்பாக்சன் வந்ததுனாலே பகவானை நினைக்க தொடங்கிடுவா. என்னைக்கு நமக்கு அதிருப்தி வருதோ அன்னைக்கு நம்ம பகவானை மறந்துடுவோம். அப்ப நம்ம அதர்ம வழியிலையும் போக தொடங்குவோம். இப்ப நீங்க பார்க்கலாம், இந்த தர்ம வழியில இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் பண்ணி அவ்வளவு சுபிக்ஷமா இருக்கான் ராஜ்யம். அப்ப அந்த சமயத்துல இந்திரனுக்கு எப்பவுமே இந்த யாராவது இந்த மாதிரி ஜெலி ஜெலுன்னு இருந்தானா அவருக்கு உடனே பொறாமையாயிடும். அமர்ஷன பொறாமை. சோ இந்திர உத்கர்ஷ தாங்கள் அதாவது கட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்துட்டு சொல்றதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் இங்கன்னா, இப்ப அவர் உருவெடுத்து ரிஷபதேவரா வந்திருக்கார் இல்லையா? சோ ரிஷபதேவர் இப்ப ஆட்சிய ஆண்டு இருக்கார். அவர் யாரு? சாட்சாத் குருவாயூரப்பன் தான். ஏன்னா பட்டத்திற்கு எல்லாமே குருவாயூரப்பன், மகாவிஷ்ணு தான் அவருக்கு. சோ அவர் உத்கர்ஷ உன்னுடைய இந்த மேன்மையை பார்த்துட்டு, இந்த குளோரி, இந்த மகத்துவத்தை பார்த்துட்டு, கிருத இந்த மகத்துவம்னா எத்தனை நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? கிருதாத் அமர்ஷாத்துங்கிறார். அவனுக்கு ஒரே பொறாமை ஆயிடுதான் இந்திரனுக்கு. பொறாமையில வவர்ஷ அஸ்மின் அஜனாப வருஷங்கிறார். அஜனாப வருஷங்கிறார். இப்ப அஜனா அதுக்கு என்ன அர்த்தம்னா டெசர்ட்னு அர்த்தம். இப்ப நீங்க பார்க்கலாம் என்ன அர்த்தம்னா, வேணும்னு மழை பெய்யாதிக்கிறது. மழை பெய்யணும்னா நம்ம எப்பவுமே இந்திரனை குறிச்சு யஜ்ஞம் பண்ணுவோம். இதுவும் பகவத்கீதையில நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அந்தந்த தேவாதிகள் உண்டு. ஒவ்வொரு என்ன வேணுமோ அது வேணும் என்னன்னா அவளுக்கு அந்த யஜ்ஞத்தை உருவாக்கி அந்த யஜ்ஞத்துல ஹோமிக்கிறான். அந்த ஹோமிச்ச உடனே அந்த தேவர்களை வந்து சந்தோஷப்பட்டு என்ன வேணுமோ அதை கொடுப்பான். இந்த மாதிரி இந்திரன் வந்து எப்பவுமே நல்ல மழை பெய்யும். நல்லா இதை பத்தி பின்னாலே நிறைய படிப்போம் நம்ம.
இப்போ இந்திரன் என்ன பண்றாங்கன்னா, ஒரே உத்தர சுபிக்ஷமா இருக்கேன் இந்த நாடு, சரி நம்மளும் கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம் அப்படின்னு அந்த அந்த இடத்துல வந்து டெசர்ட் ஆக்கி விட்டானா, அஜனாபங்கிறார். அதாவது நல்ல சுபிக்ஷமா இருந்த அந்த ராஜ்யத்தை ஒரு பாலம் பழமும் வெடிச்சு கிடக்க அஜனாப வருஷங்கிறாரு. சோ நவ வருஷ மழை பெய்யாதைக்கு அஸ்மின் அஜனாப வருஷே, அந்த வருஷனே ரெண்டு அர்த்தம் பாருங்க. வருஷம் என்னன்னா அந்த பார்ட் ஆஃப் தி பிளேஸ், அவர் எங்க ராஜ்யபாரம் நடத்திருக்காரோ அந்த அஜனாப வருஷம், அந்த அஜனாபம்ங்கிறது அந்த கான்டினென்ட்ல மழை பெய்யாதைக்கு ஆக்கி விட்டானாம் இந்திரன். ஆனா இவர் என்ன பண்றாரு, யதா ததாத்மம் நிஜயோக சக்தியா, தன்னுடைய யோக வலிமையினால ரிஷபதேவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய யோக வலிமையினால யதா ததாத்மம் நிஜயோக சக்தியா, தன்னுடைய யோக சக்தியினால அவர் என்ன பண்றாருன்னா, ஸ்வவர்ஷமேன வெததா சுவர்ஷம், தன்னுடைய யோக சக்தியினாலேயே மழையை வர வச்சு விடுறாராம் ரிஷபதேவர். இப்ப நல்ல மழை பெய்யறது. இப்ப மழை பெய்ஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா, ஸ்வவர்ஷம் ஏனத்து வெததா சுவர்ஷம், நல்ல சுவர்ஷம் நல்ல மழை பெய்யறதாம். வெததாக தன்னுடைய யோக வலிமையினால தன்னுடைய தேசத்துல நல்ல மழைய வரவழைச்சு விடுறார் ரிஷபதேவர். இப்ப மழை வந்தோடனே எல்லாமே மறுபடியும் கிரீனரி எல்லாம் வந்து விடுறது. இப்ப கிரீனரி வந்து விவசாயம் எல்லாம் நல்லா தழைக்க தொடங்கும். இப்போ இந்த யோக வலிமை பாருங்க, ஏன்னா பகவானுடைய அம்சம் இல்லையா, அவர் சாட்சாத் பகவானாக்கும் அவதாரம் எடுத்திருக்கார். அப்போ இந்திரனுடைய கர்வத்தையும் அடக்கி ஆகணும் இல்லையா. இந்திரனுக்கு எப்பவுமே ஒரு கர்வம், சதமக்கன் இல்லையா, 100 அஸ்வமேத யாகம் செஞ்சவன் இந்திரன், அதுக்கு சதமக்கன் ஒரு பேரு உண்டு இந்திரனுக்கு. அப்போ அந்த யாகம் பண்ணி அவனுக்கு அந்த இந்திர பதவி கிடைச்சிருக்கு, அவனுக்கு ஸ்வர்க்கத்துக்கெல்லாம் அதிபதியாக்கும் இந்திரன். அப்போ அவனுக்கு என்ன, எப்பவுமே ஒரு கர்வம் உண்டு. இந்த அந்த ப்ராப்பர்ட்டி அந்த அவளுக்கு அந்த குணம் ஜாஸ்தி இருக்கும், ரஜோ குணம்னு சொல்லுவாங்க. சோ அந்த ரஜோ குணத்தினால அவன் பண்றான், விளையாடி பாக்குறாங்க. இப்ப அவனுடைய கர்வத்தை அடக்கி விடுறாரு பாருங்க பகவான் இல்லையா, கர்வத்தை அடக்கி விடுறார். ஒரு நல்ல மழையை பெய்ய வச்சு மறுபடியும் சுபிக்ஷம் வருது. யதா ததாத்மம் நிஜயோக சக்தி, யோக சக்தியா நிஜயோக சக்தியா ஸ்வவர்ஷமேன, ஸ்வவர்ஷம் நல்ல மழையை பொழிய வைக்கிறார். வேததா சுவர்ஷம், அந்த அந்த தேசத்துல வந்து நல்ல மழை பொழிய தொடங்கிவிடுதான் இவருடைய யோக வலிமையினால. அப்ப இந்திரனுக்கு என்ன பயம் பிடிச்சுன்னு விடுறது. அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார், ஜிதேந்திர தத்தாம் கமனீம் ஜெயந்தீம் அதோத்வஹன் ஆத்மரதாஷயோபி அஜீஜனத்தத்ர சதம் தனூஜான் ஏஷாம் ஷிதீஷோ பரதோக்ர ஜன்மாம். அப்போ ஜிதேந்திரன்னா இந்திரன். இப்ப இந்திரன் என்ன பண்றான்னா, தத்தாம் கமனிம் அவனுடைய பொண்ணு, அவனுக்கு இப்போ சமாதானம் பண்றாங்க. உடனே அவன் என்ன பண்றான்னா, தன்னுடைய பொண்ண ரிஷபருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறானா. ஜிதேந்திர தத்தாம், அதாவது இந்திரனால கொடுக்கப்பட்ட கமனி, அழகானவளாம், அவ பேரு ஜெயந்தி, அவ பேரு ஜெயந்தி, கமனியும் ஜெயந்தி, அந்த அழகான பெண்ணை வந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். நீங்க பார்க்கலாம், ரிஷபர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜிதேந்திர தத்தாம் கமனியும் ஜெயந்தி அத்த உத்பகன் ஏத்துக்கிறாராம், இவர் பகவான் அல்லவா, ஆனா அவள் வந்து மனைவியா ஏத்துக்கிறாராம். உத்பகன்னா கல்யாணம் பண்ணிக்கிறது, கல்யாணம் பண்ணிட்டு ஆத்மரதாஷயோபிங்கிறார் பட்டத்திரிங்க. ஆத்மரத்த சகனா என்ன அர்த்தம்னா, ஜென்ரலா வந்து பகவான் வந்து ஆத்மாராமர் தனக்குள்ள ரமிச்சிருப்பார். அவருக்கு ஒண்ணு இந்த கல்யாணம் இது இந்த மாதிரி எல்லாம் பெரிய விஷயங்கள், பெரிய விஷயமே இல்லை. இது நம்ம பின்னால் நிறைய கிருஷ்ணாவதாரத்துல நம்ம பார்ப்போம். இப்போ அவருக்கெல்லாம் கல்யாணம் இருக்கு, எல்லாரும் ஒரே மாதிரிதான், அவருக்கு எல்லாரும் மனைவி தான், எல்லாரும் குழந்தைகள் தான், எல்லாம் தான் அவருக்கு. அப்பேற்பட்டவர் அதான் ஆத்மரதாஷய அப்படி தன்னையே ரமிக்கிறவா இருந்தா கூட அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அஜீஜனத்து பிறக்கிறது, தத்ர சதம் தனூஜான் 100 குழந்தைகள் பிறக்கிறதா அவருக்கு. 100 பேர் பிறக்கிறா ரிஷபருக்கு. அதான் சதம், சதம்னா சதகன்னா 100 பேர் பிறக்கிறா. ஏஷாம் ஷிதீஷக, அதுல ஏஷாம் அந்த 100 பேர்ல ஷிதிகின்னா அந்த பூமி பாரத்தை தாங்கறதுக்கு பரதோக்ர ஜன்மா, பரதன்கிறன் மூத்தவனா பிறக்கிறானா. இவருக்கு பேரு பரதன். இப்ப நம்ம இந்தியா, இப்ப இந்துஸ்தான வந்து பாரத்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பாரத்ங்கிற அந்த பேரே இவருடைய பேர்ல இருந்துதான் வந்தது. ஏன்னா இவர் ஆண்டாராம் முதல்ல, ஷிதீஷ தான் ஷிதீஷக, இந்த ஷிதிஷானது உலகத்தையே ஆண்ட அந்த பரதன். அந்த பரதன் தான் அக்ரஜன்மா, அக்ரனு மூத்த பிள்ளையாக பிறந்தாராம் பரதன். அதுதான் பாரத வருஷம்னு பேரு நம்ம இடத்துக்கு.
அப்படியாக கல்யாணம் பண்ணிக்கிறார். அவருக்கு பரதன் பிறக்கிறார். 100 பேர் இருக்கா இல்லையா? இந்த 100 பேருக்கு என்ன கணக்குன்னு பாக்கணும் இல்லையா? இப்ப அடுத்த ஸ்லோகத்துக்கு வரோம். நவா பவன் யோகி வரா நவாப்யே பபாலயன் பாரத வர்ஷ கண்டான் சைகாத்வசீதஸ்தவ சேஷ புத்ரா தபோபலாத் பூசுரபூயமீயுஹோம். இப்போ அதுல 100 பேர்ல அக்ரஜன்மா யாரு? மூத்த புள்ள பரதன். பரதன் நம்ம பார்த்தாச்சு. பரதன் கிட்ட அதிபதியாக்கிட்டு ராஜ்ய பரத்தெல்லாம் பரதன் கிட்ட கொடுத்திருக்காரு. அவர் அடுத்து இந்த 100 பேர்ல பாக்கி உள்ள பேர் 99 பேர் இருக்காருல்ல, அதுல 9 பேர் நவா பவன், 9 பேர் அவாவது யோகேஸ்வரர்களாக. இந்த படத்துல நீங்க மேல பார்க்கலாம். 9 பேர் அவ அவதூத சன்னியாசிகளாக. அவதூத சன்னியாசிகளை பத்தி உங்களுக்கு தெரியும். அவ சம்சாரத்துல ஈடுபடாதிக்கு அவ யோகத்திலேயே இருந்து அவதூத சன்னியாசிகள் ஆயிடுறாங்க. இப்போ 9 பேரும் ரொம்பவுமே முக்கியப்பட்டவாள். 9 பேரும் பின்னாலே வாழை பத்தி நம்ம பார்ப்போம். பாகவத தர்மத்தை அந்த ராஜா நிமிக்கி எடுத்து சொல்ற அவ 9 பேரும். இந்த 9 பேருக்கு பேர் என்னன்னா கவி, ஹரி, அந்தரிக்ஷர், பிரபுத்தர், பிப்லாயனர், அவிர்ஹோத்திரர், திருமலர், சமசர், கரபாஜனர். இவ 9 பேரும் மேல நீங்க பார்க்கலாம். இவ 9 பேரும் நிமிய இருக்கிற இடத்துக்கு படையெடுத்துமே அவருக்கு உபதேசம். அது பின்னால பார்ப்போம். நம்ம மறுநாள் பாகவத தர்மத்தை பத்தி படிப்போம் அந்த சமயத்துல. சோ இவாளுக்கு பேர் இவ ரிஷப யோகீஸ்வரர்கள்னு பேர் இவாளுக்கு. ரிஷபருக்கு பிறந்த யோகீஸ்வரர்கள். இவ 9 பேரும் அவதூதர்கள். இவ சம்சாரத்தில் ஈடுபடுறது இல்லை. அந்நே மத்த இன்னும் 9 பேர் என்ன பண்றாங்கன்னா அவ ராஜ்ய பரிபாலனம். பாலயன் அபாலயன் அந்நே தூ அபாலயன் பாரத வருஷ கண்டான். பாரத வருஷத்துல பிரிச்சுட்டு கண்டான்னு காண்டின் பிரிச்சு இவா பிரிச்சு எடுத்துக்கிண்டு, ஏன்னா அது ரொம்ப பெரிய வைல்டு பிளேஸ் இல்லையா? அப்ப அதை பிரிச்சு எடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் ராஜ்யபாரத்தை எடுத்துக்கிறா எல்லாரும் 9 பேர். சோ 9 பேர் யோகீஸ்வரர்களாகிறார். பரதன் ஒருத்தர். 9 பேர் யோகீஸ்வரர்கள். 9 பேர் 9 கண்டங்களை பிரிச்சு எடுத்து அதை ராஜ்யபாரத்தை எடுத்துக்கிறான். சரி, 9, 9, 18, 19 ஆச்சா. இப்ப பாக்கி 81 பேர் இருக்கா இல்லையா? அவ என்ன? அவளுடைய கதி என்ன? சைகாத்வசீதஸ்தவசேஷ புத்ரா தபோபலாத் பூசுரபூயமீயுஹோ. சைக்கான ஏக்கான 1 சைகா. அஷீதிஹின்னா 80, 80. அஷீதிஸ்து, அதாவது இங்க தவ சேஷபுத்ரா, தங்களுடைய மிச்சமுள்ள அந்த 81 பேர். இப்போ தசமோத்தியாய, இப்போ தச, அப்போ சப்ததச, சப்தங்கிறது முன்னால வருது இல்லையா? அப்புறம் தச பின்னால வருது. அந்த மாதிரிதான் சமஸ்கிருதத்துல இருக்கும். 10க்கு அப்புறம் 7 வராது. 7, 10, 17, 8, 10, 18 அப்படிதான் சொல்லுவோம் சமஸ்கிருதத்துல. அதே மாதிரி சைகா துவஷித்த 1, அப்புறம் 80, 81. சோ பாக்கி உள்ள அந்த 81 புத்திரர்கள். சைகா து அஷீதிஹி, அதாவது 81 பேர். தவ சேஷபுத்திர, தங்களுடைய மிச்சமுள்ள இந்த புத்திரர்கள். தபோபலாத்து, தங்களுடைய தவ பலத்தினால இவ வேதம் அதெல்லாம் நல்லா அத்தியாயனம் பண்ணி எல்லாம் கத்துக்கிறான். அப்போ அவளுக்கு பிராமண அந்தஸ்து அவளுக்கு கிடைச்சு விடுறது. இப்ப என்ன உபதேசம் எல்லாம் பண்ணுவா, எல்லாம் பண்ணுவாவா. சம்சாரத்துல இருக்க உபதேசம் பிராமணனுடைய அந்தஸ்து வாழ்க்கை. ஆனா அவ சத்திரியமார்களா இல்லையா? அப்போ ஆனா சத்திரியமார்கள் அவதூத சன்னியாசிகளா போறா. அவ 9 பேர். அவளுக்கு அவதூத சன்னியாசின்னு வரும்போது நமக்கு சொல்ல முடியாது, யாருன்னு சொல்ல முடியாது. சோ அவ கம்ப்ளீட்டா ரெனன்சியேஷன் எல்லாத்தையுமே திறந்து விடுவாவா எல்லாத்தையும். இவ 9 பேர் ராஜ்யபாரத்தை ஏத்துக்கிறா. அவள் சத்திரியஸ்வா. பாக்கி உள்ளவர் பிராமண அந்தஸ்துக்கு போயிடுறாளாவா. சோ அதுதான் தபோபலாத்து பூசுர பூயகன பிராமண அந்தஸ்துக்கு வந்து விடுறான் இந்த 81 பேர். இப்படியாக இந்த 100 பிள்ளைகளையும் அழகா அவளுக்கு எப்படி அந்த சாய்ஸ் பாருங்க, அவளுக்கு எது இஷ்டமோ அந்த லைன்ல போயிடுறா அந்த 100 பேரும். பரதன் முதல் பிள்ளை. இப்ப இந்த பரதன்னு சொல்லும்போது அந்த சரித்திரத்தை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா? பரத சரித்திரம் என்ன வாக்குன்ட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா அக்ரஜன்மா, மூத்த பிள்ளையாக்கும் பரதன். இங்க பரதன் என்னன்னா ராஜ்யபாரத்தெல்லாம் ஆண்டுட்டு ஒரு காலகட்டத்துல அவர் என்ன பண்ணுவார் என்னன்னா, ராஜ்யபாரத்தெல்லாம் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒப்படைச்சுட்டு இவர் புலகாசிரமம், இந்த ஆசிரமத்துக்கு போயிடுறாரு. அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு தவம் பண்றதுக்கு போயிடுறாரு.
ஏன்னா அங்கதானே உங்களுக்கு குவைட்டா இருக்கும் இல்லையா? அதனால அந்த இடத்துக்கு ராஜ்யபாரத்துல எல்லாருக்கும் கொடுத்துட்டு அங்க போயிட்டு யஜ்ஞம் எல்லாம் பண்ணிட்டு தன்னுடைய வாழ்நாட்டு மிச்சம் மீதி இருக்கிற நாட்கள் எல்லாம் இப்படி கழிக்கணும்னு விட்டு அவர் டிசைட் பண்ணிட்டு விடுறாரு. அப்போ ஒரு காலகட்டத்துல என்ன ஆகுதுன்னா, இவர் யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த சமயத்துல ஒரு மான், அது ஒரு கர்ப்பமா இருக்கு அந்த சமயத்துல. அது என்னன்னா ஒரு சிங்கம் துரத்திட்டு வருது. அப்போ அந்த மான் என்ன பண்றதுன்னா ஓடி போயிட்டு ஒரு புதருக்குள்ள போயிட்டு அங்க அந்த கர்ப்பம் கீழே, அந்த குழந்தை கீழே விழுத்து விடுறது, அந்த மானு செத்து போயிடுறது. அந்த குழந்தை ஜலத்துல முதந்துட்டு வருது. அப்போ இவருக்கு ரொம்ப பார்த்தோன்னே கருணையா, ஐயோ இந்த குழந்தை இப்படி விழுந்து கிடக்கேன்ட்டு இந்த மான் குட்டியை எடுத்து வளர்த்த தொடங்கி விடுறார் பரதர். இப்போ என்ன, இப்ப தவ வாழ்க்கைக்கு வந்த அவருக்கு இப்போ அவருடைய டைரக்ஷனே மாறி விடுறது பாருங்க. இந்த மான் பேர்ல ஆசை விடுறது. எதுக்கு ஆசைப்பட்டு இவர் அந்த ஆசிரமத்துக்கு வந்தாலும் அதையெல்லாம் மறந்துட்டு இந்த மானுக்கு என்ன பண்ணுவாரு, அந்த மானை கூட்டி கொடுத்து சாப்பாடு கொடுத்து இது கொடுத்து அதை போஷிக்க தொடங்கி விடுறாரு இவர். அதுக்கு மேல அப்படி ஒரு ஈடுபாடு விடுறது எனக்கு. அப்படி கடைசியில என்ன ஆகுது, இவர் சாகர காலம் வந்த உடனே ஐயோ இந்த மானை யாரு பாத்துப்பா இல்லையா, இது ஒரு ப்ராப்ளம் ஆச்சு இல்லையா, நமக்கு தானே கடைசி காலத்துல நம்ம குடும்பம் அதை பத்தி நினைப்பு தானே நமக்கு வரும். கடைசி அது பகவான் சொல்றாரு இல்லையா, கீதையில சொல்றார், கடைசி காலத்துல அந்த பிரயாண காலேங்கிறவர், இந்த பிரயாணம் பண்ற அந்த கடைசி காலத்துல என்ன நம்ம நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு லபிக்கும், அதுதான் நமக்கு அடுத்த ஜென்மால கிடைக்க போறது. இப்ப என்ன ஆறுது, அடுத்த ஜென்மால இவர் ஒரு மானா பிறந்து விடுறார். ஏன்னா அந்த மான் பேர்ல ஆசைப்பட்டார் இல்லையா, அப்போ ஒரு மானா பிறந்து விடுறார் பரதர். இப்ப என்ன ஆச்சு, இந்த மான் பாட்டுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு பாவம். ஆனா அதுக்கு அந்த நினைவெல்லாம் இருக்கு. மானா பிறந்தா கூட ஏன்னா அவர் அப்படி ஒரு தவ வலிமை வாழ்க்கலாம் இல்ல, ரிஷபருடைய பிள்ளை இல்லவாவா. அப்போ அந்த தவ வலிமையில அந்த ஸ்மிருதின்னு சொல்லுவா இல்லையா, அந்த நினைவு இருக்கு. அப்போ அந்த மான் எங்கெங்கெல்லாமோ தெரிஞ்சு விட்டு இவராக்கும் பரதராக்கும் இந்த மானை கடைசியில அதுவும் இந்த ஆசிரமத்துக்கே வருதான். ஆசிரமத்துக்கு இந்த பழைய ஞாபகம் எல்லாம் அதுக்கு வருது. யஜ்ஞம் பண்ணவரோட இருந்தது, அங்க அந்த ஜென்மாதான் இது எல்லாம் தெரியுறதுக்கு. கடைசியில அந்த மான் இறந்து போறதுக்கு முன்னால நாராயண ஸ்துதிப்புறான் இந்த மான். ஸ்லோகங்கள்லாம் பாகவத்துல இருக்கு, நல்லா இருக்கும் பாரு. அப்போ அந்த அவரை நாராயணான்னு விட்டு அது சொல்லிட்டு அது தன்னுடைய உயிரை விடுமா. அப்போ இனியான்னு எனக்கு இந்த பந்தம் வேண்டாம். அவருக்கு என்ன தவ வாழ்க்கை என்னத்துக்கு மேற்கொள்றான்னா, இனி ஜென்மம் வேண்டாம், பகவானோட ஐக்கியப்பட்டு போகணுங்கிறதுக்கு தவ வாழ்க்கையும் ஏத்துக்கிறார். ஆனா வந்த இடத்துல இப்படி ஆயிடுறது, அவர் இந்த மான்பேர்ல ஆசைப்பட்டதுனால இப்படி ஒரு இதா போறோம். எப்படி நம்ம அந்த புரஞ்சனபுரத்துலயும் பார்த்தோம் இல்லையா, புரஞ்சனன் வைதர்பியா பிறந்து விடுறான். ஏன்னா அவங்க கடைசியில செத்து போறதுக்கு முன்னால மனைவியே நினைச்சுட்டு இருக்காங்க. அப்ப அடுத்து உனக்கு பெண் ஜென்மம் அமையிறது. அதே மாதிரி இங்க பரதருக்கு மான் ஜென்மம். மான் ஜென்மத்துல இருந்து இப்போ அந்த ஜென்மா கழிஞ்ச உடனே இவர் அந்த நாராயண ஸ்மிருதி அவர் பேரை சொன்னதுனால அடுத்த ஜென்மால ஒரு அந்தன குலத்துல பிறக்கிறார். அவர் அந்தன குலத்துல பிறந்துட்டு அவருக்கு பேரு அந்த சமயம் ஜடபரதர். என்னன்னா இப்ப அவர் டிசைட் பண்ணிக்கிறாராம். என்ன டிசைட் பண்ணிக்கிறாருன்னா, இனிமே நம்ம இந்த வாழ்க்கையில எந்த விதமான அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது, டோட்டலா நமக்கு டிட்டாச்மெண்ட் வரணும். ஏன்னா அவர் ராஜ்யபாரம் பண்ணின்றவர் தவ வாழ்க்கையை மேற்கொண்டு இப்படி ஒரு மான் பிறவி எடுத்து அதுக்கப்புறமா இப்ப அந்தன பிறவி கிடைச்சிருக்கு அவருக்கு. இப்ப அந்தனரா இருக்கும் பொழுது இனிமையான நம்ம இந்த லௌகீக வாழ்க்கையில இருந்து நம்ம பிரிஞ்சு இருக்கலாம். கம்ப்ளீட்டா நமக்கு இந்த அட்டாச்மெண்ட் வரணும். எதுலயுமே அவனுக்கு பிடித்தம் கிடையாது. இப்ப பைத்தியக்காரன்கிட்ட சுத்தின்னு இருப்பார். அதனால சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவார், யாரு என்ன வேலை சொன்னாலும் பண்ணுவாரா. அப்படி சில பேர் உண்டு இல்லையா, எடுத்து நடத்திடுவா எல்லாத்தையும் போயிட்டு, என்ன முடியலன்னா கூட பண்ணுவா. அந்த மாதிரி என்ன மாட்டேன்னு அந்த வார்த்தையே வராது அவளுக்கு. அந்த மாதிரி யார் என்ன சொன்னாலும் பண்ணுவார் அவர். அதனால அவருக்கு ஜடபரதன், ஜடமாட்ட திரிஞ்சுட்டு இருப்பான். பக்கியாட்ட அப்படின்னு சொல்றோம், தெரிஞ்சுட்டு இருப்பான் அவர். யார் என்ன சொன்னாலும் அவ சொல்றதெல்லாம் கேட்டு போறவர். அது நிறைய அவரை பத்தி போயிரு கதைகள் எல்லாம் ஒரு ஷார்ட்டா இது மட்டும் நான் சொல்றேன். இப்போ ஒரு காலகட்டத்துல இவர் என்ன பண்றாருன்னா, இப்படி அந்த நதிக்கரை கிட்ட இந்த கடன்கள் எல்லாம் கழிக்கிறதுக்கு அங்க நின்றுட்டு இருக்கும் பொழுது ரகுகுணன்கிற ராஜா ஒரு பல்லக்குல வரான். பல்லக்குல வந்தோடனே அவருக்கு ஒரு ஆள் கூட தேவைப்படுறது. ஒரு சிக்காயிடணும்னு 4 பேர் வேணும் இல்லையா தூக்கிறதுக்கு, ஒரு ஆள் தேவைப்படுறது. அப்ப இவர் நின்றுட்டு இருக்காரு அங்க, ஜடபரதர் அங்க நின்றுட்டு இருக்காரு. அப்ப நீ அந்த பல்லக்கு தூக்குறேன் அதெல்லாம் கேட்ட உடனே ஓ சரின்னு விடுறான். அப்போ சரின்ட்டு இவர் தானும் அந்த பல்லக்குல ஒரு பக்கம் இவர் பிடிச்சுக்கிறார், பாக்கி 3 பேர் 3 பக்கம் பிடிச்சுட்டு ராஜா இந்த பல்லக்குல உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனா இவர் பாருங்க, இவர் காலை பாருங்க, இவர் தூக்கி நடக்கும்போது கீழே ஏதாவது அசுத்தமா ஏதாவது இருந்துன்னு வச்சுக்கோங்க, டர்ட்டியா ஏதாவது இருந்ததுன்னா அதை மிதிக்க மாட்டாரு.
புழுவோ பூச்சியோ இல்லாட்ட மரம் எல்லாம் ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை என்ன பண்ண உடனே அந்த காலை தூக்கி விடுவான். இப்ப காலை தூக்கினா என்ன ஆகும், அந்த பல்லக்கு சரிஞ்சு போயிடும். பல்லக்கு சரிஞ்சானா அது பல்லக்கு ஆட தொடங்கிவிடும். இந்த ராஜாவும் ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கத்துக்கு. இப்ப இந்த ராஜாக்கு ரொம்ப ரகுகுணன் கோவம் திட்டுவனா. அப்போ இப்படியே பண்ணுவாராம். என்ன திட்டினாலும் என்ன பண்ணினாலும் காலால உதப்ப எல்லாம் பண்ணுவாராம். ஆனா இவர் பதிலே பேச மாட்டாராம். இன்னும் மறுபடியும் தூக்கின்னு நடந்துட்டு இருப்போம். மறுபடியும் ஏதாவது அசுத்தம் இருந்ததுன்னா காலை தூக்குறான், மிதிக்க மாட்டார். இப்படியே போயிட்டு போது அவர் கேட்டா, ஏன் நீ வாயை திறந்து ஏதாவது பேச மாட்டேயா நீ என்று கோபம் வரத்தாரு உனக்கு, ஏன் நீ பேசவே மாட்டேங்கிற. அப்போ அவர் சொல்ற, நான் இத்தனை உண்டு உன்னை திட்டுறேன், இத்தனை உண்டு உன்னை அவமானப்படுத்துறேன், அப்ப கூட நீ ஒரு பதில் கூட நீ எனக்கு சொல்ல மாட்டேங்கிறேன். அப்போ சொல்லுவராம். அந்த சமயம் வாயை திறக்கிறாராம் ஜடபரதர். வாயை திறந்து என்ன சொல்றாருன்னா, இத்தனை அவமானத்தையும் இத்தனை எல்லா துன்பங்களை எல்லாம் ஏற்கனவே அனுபவிச்சது இந்த சரீரம். அப்போ நீ கொடுக்குற இந்த துன்பங்கள் எல்லாம் எனக்கு செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி தான்னு சொன்னார். புரிஞ்சுக்குமா நான் என்ன சொன்னேங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோ. இப்ப நீ சொல்ற இந்த கொடுமையான வார்த்தைகள், நீ என்ன இந்த மாதிரி சொல்றது, இது எல்லாமே செத்த பாம்பை நீ அடிக்கிற மாதிரி தான். ஆல்ரெடி ஐ எம் டெட். என்னோட சரீரத்துக்கு என்ன அர்த்தம், அவருக்கு தேகாபிமானம் ஒண்ணும் கிடையாது. அவர் குளிரோ வெயிலோ எதுவோ எதை பத்தி அவருக்கு அக்கறையே கிடையாது. எப்படி ஆனாலும் அவர் இதை போட்டு ட்ரெஸ் போட்டுனா பிச்சியாட்டம் இப்படிதான் ஒரு பித்தனாட்டம் சுத்திக்கிட்டு இருப்பார். யாரு என்ன சொல்றாலும் அந்த வேலையெல்லாம் பண்ணுவார் அவர் ஜடபரதன். அதனாலதான் அந்த பேரே அவருக்கு. இப்படி சொன்ன உடனே சட்டு ரகுகுணனுக்கு ஸ்ட்ரைக் ஆறுதான். ஓ, இவன் சாமானியமான ஆள் இல்ல, ஏதோ ஞானியாக்குன்னு தெரிஞ்சு விடுறது ரகுகுணனுக்கு. அப்போ நீ நீ இவ்வளவு இந்த மாதிரி ஒரு பதில சொன்னியே, அப்போ நீ யாரு அப்படின்ட்டு கேட்கறான் ரகுகுணன். கேட்ட உடனே எல்லாம் சொல்லுவான். நான் பரதனாக்கும் ரிஷபருக்கு அவனுடைய பூர்வீகத்தை எல்லாத்தையும் சொல்லி, மான் பிறப்பு இப்போ நான் எனக்கு இது, அதனாலதான் நான் அந்த சன்னியாசியா தெரிஞ்சுட்டு இருக்கேன்னா, எனக்கு இனிமே பகவானோட ஐக்கியப்பட்டு போகணும். அந்த ஆத்மாங்கிறது தான் சுத்தமானது. நீ இப்போ இந்த பல்லக்கோ நீயோ இந்த ஆள்காரலோ இங்க இருக்க மரங்களோ நீ எதெல்லாம் நீ பார்த்து உண்மைன்னு நீ நினைச்சுக்கிறியோ அது எல்லாமே மாயை, எல்லாமே பொய் தான், எல்லாமே அழியக்கூடியது அப்படின்னுட்டு அதை அழகா சொல்லுவார். ரொம்ப அழகா இருக்கும். ஜடபரதருடைய ஸ்டோரி பாகவதத்திலயும் இருக்கு, தீட்சிதரும் எழுதியிருக்கார். சில புஸ்தகங்கள் எல்லாம் தீட்சிதரோட இந்த 3 தசகத்துல எழுதியிருக்காரு அவர். அதையே நீங்க படிக்கலாம். அப்ப இது நிறைய இருக்கு. இந்த மாதிரி சொல்லிட்டு போறப்ப அவனுக்கு உபதேசம் பண்றாரு அவர் ரகுகுணனுக்கு. அப்பதான் அவனுக்கு ஒரு எவ்வளவு பெரிய ஞானிங்கிறது தெரிஞ்ச ஒரு காலில் விழுந்து விடுவன் ரகுகுணன். அப்படியாக அவருக்கு இந்த ஜென்மாக்கு அப்புறம் அவருக்கு முக்தி கிடைச்சு விடுறது ஜடபரதனுக்கு. 3 ஜென்மா எடுக்க வேண்டி வருது முக்தி அடையறதுக்கு. அப்போ எப்படி ரெனன்சியேஷன்னா என்ன, இது கம்ப்ளீட்டா எப்படி தியஜனம் பண்றதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் நம்ம இல்லையா. சோ அதனாலதான் இந்த ஆட் பண்ணிருக்கோம் இதையும். ஏன்னா அது வட்டத்திரி இங்க சொல்லலை. வட்டத்திரி என்னத்தினால இந்த ஜடபரதருடைய சரித்திரத்தை சொல்லலைங்கிறது தெரியல. அவர் எழுதி நம்ம விட்டு போயிருக்குமோ, இல்லாட்டா அது கிடைக்காம போயிருக்கலாம், இல்லாட்டா அவர் எழுதாம இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு காரணம் தெரியல. பாகவதத்துல இருக்கு. அப்ப தீட்சிதர், அனந்தராம் தீட்சிதர் தனி அதை ஜடபரதரோட ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியணுங்கிறது அவரும் ஒரு 30 ஸ்லோகங்களை ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. அதையே நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம், பாகவதத்திலேயே நீங்க படிக்கலாம். சோ அதை நானும் உங்களுக்கு சொல்றதுக்கு விரும்பினோம். அதனால ஜடபரதருடைய கதையும் சொல்லுவோம். ஆனா அவர் மூத்த பிள்ளையாக்கும் பரதன், அப்புறம்தான் அவருக்கு ஜடபரதன் பேரு. சோ அந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இங்கே நமக்கு ஆத்ம ஞானத்தை பத்தி ஓரளவுக்கு என்ன விஷயம், என்னத்தை சொன்னார் ரகுகுணனுக்கு, என்னத்தை புரிய வச்சாருங்கிறது நமக்கு தெரியுது. சோ அப்படியாக இந்த கதையை நம்ம பார்த்தோம். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். உப்பாசுதேப்யோத முனீந்திர மத்தியே விரக்தி பக்தியன்வித முக்தி மார்கான் ஸ்வயங்கத பரமஹம்ஸ்ய விருத்திம் அதா ஜடோன்மத்த பிசாச்சரியாம். இப்போ அடுத்து என்ன, ரிஷபருக்கு அவருக்கும் இப்போ எல்லாத்தையும் ராஜ்யபாரத்தை எல்லாத்தையும் இப்போ குழந்தைகிட்ட ஒப்படைச்சுட்டு அவரு ரிட்டையர் ஆக வேண்டியதுதான் இல்லையா. அந்த ஏஜ் ஆகும் பொழுது எல்லாருக்கும் ஒப்படைச்சுட்டு அப்ப என்ன பண்றாரு என்னன்னா, உக்துவா சொல்றாராம், சுதேபியக தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் கூட்டி வச்சிருந்து உபதேசம் பண்றாரு. அப்பா சொல்லி கொடுக்கிறாராம். சோ உக்துவா சுதேபியக முனீந்திர மத்தியேன்னுட்டு பட்டத்திரிங்க சொல்றாரு. இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு பாருங்க. முனிவர்கள் என்னத்துக்கு போனாங்க, இவெல்லாம் சாட்சி. அதாவது இவர் சொல்லது என்னத்தினால முனிவர்களுக்கு மத்தியில உபதேசம் பண்ணினார்னால இவர் பகவான் தான் இல்லையா. ரிஷபர் யாரு, பகவானுடைய அவதாரம் தான் அவர். அப்பவும் முனிவர்களுக்கு எத்தனை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா, என்னத்தினாலன்னா முனிவர்கள் எல்லாரும் வேதத்தை தெரிஞ்சுவாவா இல்லையா. வேதத்தை தெரிஞ்சு வேதத்தை எல்லாருக்கும் சொல்லியே கொடுக்கப்பட்டவாவா எல்லாரும். அப்போ இவர் ஏதாவது மிஸ்டேக் பண்ணினாலும் அவ கரெக்ட் பண்ணிடுவா.
அதனால்தான் முனீந்திர மத்தியேன்னு சொல்றாரு. முனிகளுக்கு நடுவுல தன்னுடைய குழந்தைகள் எல்லாரையும் உட்காத்தி வச்சுட்டு அவர் வந்து உபதேசம் பண்றாரு இந்த படத்துல. சோ உத்வா சுதேபிய முனீந்திர மத்தியே, இப்போ ராஜாவத்தான் இருக்கார். இந்த இதெல்லாம் பார்த்தோம்னா ராஜயோகத்துல அந்த பீடத்துல உட்கார்ந்துட்டு ரிஷவர் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு முனிவர்களுக்கு மத்தியில உபதேசம் பண்றாரு முனீந்திர மத்தியே. அதுக்கப்புறமா என்ன பண்றாரு, இப்ப விரக்தி. இப்ப என்ன, இந்த ராஜ போகத்தை எல்லாம் அப்படியே விட்டுவிடணும், தியஜனம் பண்ணிவிடணும். சோ விரக்தி பக்தியான்வித புக்தி மார்க்கான். இது இந்த இந்த லைன்ல என்ன சொல்றாங்கன்னா, அவளுக்கு என்னத்தை உபதேசம் பண்றாங்கன்னா அந்த முக்தி மார்க்கம் இல்லையா. எப்படி நம்ம விரக்தி ஏற்பட்டு அதுக்கப்புறமா தான் வைராக்கியம்னு சொல்றோம்னா அந்த விரக்தி, அந்த வைராக்கியத்தினாலதான் அந்த முக்தி மார்க்கத்தை அடைய முடியும். இப்படியாக இந்த உபதேசத்தை எல்லாத்தையும் சொன்னா மட்டும் போருமா, அவரும் அதை கடைபிடிக்கணும் இல்லையா. அப்போ ஸ்வயங்கதக தானும் அதே மாதிரி ஆயிடுறாராம் அவர் ஸ்வயம். ஏன்னா அவர் சொல்லி உபதேசம் பண்ணாம நரநாராயண அவதாரத்திலையும் பார்த்தோம் இல்லையா, நரநாராயணன் அவர் உபதேசன் அனுச்சரன் அவளும் அனுஷ்டிச்சுன்னு உபதேசம் பண்ணினான் இல்லையா. அப்பதான் அது பவர்ஃபுல், அப்பதான் எல்லாரும் ஏத்துப்பா. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா அவளுக்கு உபதேசம் பண்ணிவிட்டு முக்தி மார்க்கத்தை பத்தி எல்லாம் சொன்ன பின்ன இந்த விரக்தி பக்தியான்விதங்கிறார். விரக்தி ஏற்படும் இல்லை, வைராக்கியம் பக்தி முக்தி மார்க்கம் எல்லாத்தையும் உபதேசம் பண்ணிவிட்டு ஸ்வயங்கதக பாரஹமசிய விருத்தி. இப்ப வந்து சன்னியாச மார்க்கம் அதை தனக்கு விருத்தி பண்ணிக்கிறாரோ. இப்ப சன்னியாசி ஆகணும்னா எப்படி, எல்லாத்தையும் ஜெஜனம் பண்ணணும். இப்ப போக வாழ்க்கையில இருந்தவர் இல்லையா, அவர் ராஜா இல்லையா அவர். அப்போ அந்த அத்தனையும் ஆபரணங்கள் போட்டுருப்பா, நல்ல ட்ரெஸ் போட்டுருப்பா, எல்லாத்தையும் விட்டு விடுறாரு நம்ம தலைமை எல்லாத்தோட விரிச்சு விட்டுருந்தவர் எல்லாத்தையுமே. சோ அப்படியாக ஒரு ஒரு சின்ன வஸ்துவை கூட எடுத்துக்க மாட்டார் வீட்டுல இருந்து. எத்தனை இருக்கு, ராஜ்யமே இவர் கையில தான் இருக்கு. இந்த ராஜ்ய பாரத்தை முழுக்க கொடுத்துட்டு எல்லாத்தையும் விட்டு விடுறாரு அவர். அப்ப பரமஹம்ச விருத்தி, அதான் விருத்தி, சன்னியாச விருத்திய மேற்கொண்டு இவர் வந்து இந்த தியஜனம் பண்ணிட்டு போயிடுறார். அப்ப எப்படி இருக்காரு பாருங்க, அவதூத சன்னியாசியாக தெரியறாரு. அப்போ அது வந்து எல்லா உலகத்துல என்னெல்லாம் பாக்குறாரு, பக்ஷி மிருகம் அது பேர்ட்ஸ் எல்லாத்தையும் பாக்குறாரு, சுத்தி எப்படி அதுகள்லாம் எப்படி இருக்கோ அதை பார்த்துட்டு அந்த வாழ்க்கை முறையை இவரு எடுப்புறான். அதுதான் சொல்றார். அதாகா ஜடோ ஜடக உன்மத்தங்கிறார். அடகன ஜடமாட்டா திரியிறாராம் அவர். அதாவது தான் எப்படி இருக்கேன்னு குளிக்க மாட்டாராம், ஒண்ணும் பண்ண மாட்டார், ஒரு பாட்டு திரிஞ்சுட்டு இருப்பார். ஆனா உபதேசம் பண்ணிட்டு இருப்பார். ஆனா எல்லாரும் அவமானப்படுத்துவா, கல்லெடுத்து அடிப்பா, எல்லாம் பண்ணுவா. ஆனா பண்ணினா அதெல்லாம் உண்மை கண்டுக்கவே மாட்டாராம் அவர். அவர் பாட்டுக்கு அப்படியே திரிஞ்சுட்டு உபன்யாசம் பண்ணிட்டு இருப்பார், அவர் பண்ணிட்டு நடந்துட்டு இருப்பாங்க. அதாகா ஜடோன் உன்மத்தம் பிடிச்சுவனாட்டா இல்லையா. அந்த பகவான் ஞானத்திலே இருக்கா இல்லையா, அதான் ஜடக உன்மத்த பிசாச்ச சரியா. பிசாசு மாதிரி தலைவிரி கோலமா இருக்குமா, தலையெல்லாம் தாடி வளர்ந்து எதையுமே பத்தி அக்கறையே இல்லை, தேகாபிமானம்னு சொல்லுவாரு. நம்மளாம் ரொம்ப தேகாபிமானம். இப்ப ட்ரெஸ் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இதுக்கு மேட்சிங்கா பிளவுஸ் எப்படி இருக்கும் இல்லையா, ஸ்பிக் அண்ட் ஸ்பேன். நம்மளோட அவ்வளவு தேக அபிமானம் நமக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஆனா இவர் அதை பத்தி எல்லாம் அக்கறையே இல்லை இவருக்கு. ஒரு பொட்டு இது ஆடை கூட கிடையாது தேகத்துல. இதெல்லாம் இதெல்லாம் நம்ம இந்த விடணும்னா யோசிச்சு பாருங்க, எத்தனை தூரத்துக்கு நம்ம மனசு கல்மனம் ஆக்கிண்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் தியஜனம் பண்ணணும். ரொம்ப டிஃபிகல்ட் ஆகும். சொல்றது ரொம்பவும் ஈஸி, ஆனா இதை மேற்கொண்டு அதை கடைபிடிக்கிறதுங்கிறது ரொம்பவுமே கஷ்டம். சோ அதாக ஜடக உன்மத்த பிசாச்ச சரியாம்னா சுத்தி திரியறாராம். இப்போ உலகம் ஒரு இடத்துல இருக்க மாட்டாவல்ல, அவதூத சன்னியாசிகள் எல்லா இடத்துக்கும் போயிட்டு உபதேசம் பண்ணிட்டே இருப்பாவா. சோ அதான் சொல்ற சரியாம்னு சொல்றாரு. அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்ற, அடுத்தது என்ன சொல்றான்னா, பராத்ம பூதோபி பரோபதேசம் குர்வன் பவான் சர்வ நிரஸ்யமானஹ விகாரஹீனோ விசசார கிருஷ்ணாம் மஹீனாத்மரசாபிலீனஹ. பராத்ம பூதக பரமாத்மா இல்லையா, எல்லாத்தையும் அந்த இவருக்கு அந்த ஆத்மா மனசுக்குள்ள இருக்க அந்த ஆத்மஸ்வரூபம் ஒரு பகவான் தானே இல்லையா, இவர் பரமாத்மா. அதான் பராத்ம பூதகங்கிறார். பிரம்ம பூதமா அவர் இருந்தா கூட பரோபதேசம் பரக உபதேசம், அவர் வந்து இந்த தத்துவங்கள் எல்லாம் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு போறார் அவர் இல்லையா. அந்த எல்லாத்தையும் திறந்தாச்சு, அவர் எல்லாத்தையும் தியஜனம் பண்ணிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஒரு சன்னியாசியா தெரிஞ்சுட்டு இருக்காரு. அதான் பராத்ம பூதக அப்படி பரக உபதேசம் குருவன்னு உபதேசம் பண்ணிண்டு பவான் சர்வ நிரஸ்யமானக சர்வ நிரஸ்யமானக அவதூதர் எல்லாத்தையும் விட்டாச்சுவர். வாழ்க்கையில என்னெல்லாம் இருந்ததோ, எத்தனை இருந்தது அவருக்கு இல்லையா, எல்லாத்தையும் திறந்து விட்டாச்சு. சர்வம் நிராசியமானக விகாரஹீனக
எவ்வளவு அட்ஜெக்டிவ் போடுறாரு பாருங்க. அவருக்கு வேதங்கள்லே விகாரஹீனமே எல்லாத்துலயுமே, குளிரோ வெயிலோ மழையோ பூகம்பமோ எது வந்தாலும் எல்லாத்தையும் ஒரே மாதிரிதான் பார்ப்பாரு இல்லையா. ஐயோ குளிர்றது அப்படின்ட்டு அது அந்த ஒரு ஃபீலிங் வராதான் அவருக்கு. அதை பத்தி இருந்தா இருக்கட்டுமே, குளிர் இருந்து என்ன பண்ண போறது, சரி மழை பெய்யறது, ஒன்னை பத்தி அவருக்கு அக்கறை, விகாரஹீனம். அதே மாதிரி பறவைகள் புழு பூச்சி அது இது எல்லாத்தையும் பாக்குறார். எல்லாத்துலயும் இந்த சரீரம்தான் வேற வேற. ஒரு பண்டிதன் எப்படி பாக்குறாருங்கிறத நம்ம கீதையில பகவான் சொல்றாரு இல்லையா. அந்த சரீரம் தான் வேற வேறையா இருக்கே ஒழிய அவளுக்குள்ள இருக்கிற அந்த ஈஸ்வரன் ஒண்ணுதானே. அது ஈஸ்வரனைத்தான் அவர் பாக்குறாரு. அவர் அப்போ அதான் விகாரஹீனம்ங்கிறார். வேற 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 உருவமா இருக்கும், ஆனா அதுக்குள்ள இருக்கிற அந்த ஈஸ்வரன் ஒண்ணுதான். அப்போ அது விகாரஹீனம், அந்த பேதமே கிடையாது அவருக்கு. அப்ப விசச்சார சுத்தராராம், சச்சாரன சுத்தர, விசச்சார நன்னா சுத்தராராம், எல்லா இடத்துலயும் சுத்தி வரார். கிருஷ்ணாம் சமஸ்தமாக ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டான். அந்த உபதூதர்கள் எல்லாம் எல்லா இடத்துலயும் சுத்தின்ண்டே இருப்பான். கிருஷ்ணாம் மஹீம், மஹீம் கிருஷ்ணாம் விசச்சார, அப்படி அன்வயப்படுத்திக்கணும். மஹீம்னா பூமி, பூமிய சமஸ்தமா பூமியை சுத்தி சுத்தி வராராம், எல்லா இடத்துக்கும் போயிட்டு உபதேசம் பண்றாருன்னு அர்த்தம். மஹீம் கிருஷ்ணாம் விசச்சார அஹினாத்ம ரசி நிலீனகங்கிறார். இவர் ஆத்மாராமர் இல்லையா. ஆத்மாராமர்ங்கிறது தான் சொல்றது. ஆத்மரசாபீனனா தனக்குத்தானே ரமிக்கப்பட்டவர், அவர் தனக்குத்தானே சந்தோஷமா இருந்தப்புறம் அவர் வேற ஒருத்தர் தான் சந்தோஷத்தை கொடுக்கணும்னு கிடையாது. சரி நம்மெல்லாம் பாருங்க, வேற ஏதோ ஒரு விஷயத்துலதான் சந்தோஷப்படுவோம். நம்ம இந்த ஒருத்தர் மூலமா வரத்துதான் நம்ம அனுபவிச்சு சந்தோஷம்னு நினைச்சுக்கிறோம். நமக்குள்ளேயே ஒரு அல்ப சந்தோஷம் சொல்லு, நமக்குள்ளேயே ஒரு சந்தோஷத்தை உருவாக்கிக்கிறதுங்கிற ஒரு நிலை என்னங்கிறத யோசிச்சு பாருங்க. அதான் அவர் தான் ஆத்மா, பகவான் தான் ஆத்மாரமர். சோ அவர் அவருக்குன்னு எல்லாமே ஒண்ணுதான், விகாரஹீனம், ஏதோ எல்லாமே அவருக்கு ஒண்ணுதான். எல்லா பட்சி பசு புழு தாவரம் எல்லாத்தையுமே அந்த பேதம் இல்லாதக்கு பார்க்கக்கூடிய அந்த ஒரு விசேஷம். சோ இதை இந்த பண்டிதர்கள் இப்ப எல்லாம் இப்படிதான் பாப்பாவா. இந்த ஈஸ்வர விசாரம் தான் இருக்குமே ஒழிய இந்த பேதத்தை எல்லாம் அவ பார்க்கவே மாட்டான். அப்போ அவ அதுலயே சந்தோஷப்பட்டு இருப்பான். இந்த வேதம் பார்க்கும் பொழுதுதான் நீ ஒசத்தி, நான் தாழ்த்தி, நீ கருப்பு, நான் வெள்ளை, நீ நட்டை, நான் குட்டை, இதெல்லாம் விகாரம் இல்லையா. அதெல்லாம் டிஃபரன்ஸ் எப்பவுமே இருக்கும் இல்லையா. நம்ம நம்மளுடைய நாட்டம் எல்லாம் அந்த விகாரத்தை பார்ப்போம். இவ அழகா இருக்க, இவ அழகா இல்லை, இவ கருப்பு, இவள் சேப்பு, இதெல்லாம் இந்த மாறுதல்கள். இந்த மாறுதல் நம்ம ஒன்னா பார்ப்போமா? நம்ம பார்க்கவே மாட்டோம். நமக்கு அதான் தெரியும் நமக்கு. ஏன்னா இவருக்கு அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது இவருக்கு. அஹினாத்ம ரசாபி லீனக, அவர் அப்படியே இந்த ஈஸ்வரத்திலேயே லயிச்சு போயிடுறாராம், தன்னுள்ளேயே லயிச்சு இப்படி அவதூத சன்னியாசியாக துரிஞ்சன் இருக்காராம் ரிஷபர். கடைசியா என்ன சொல்றாருன்னா, ஷயுப்ருதம் கோ மிருகாச்சரியாம் சிரம் சரன்னாப்ய பரம் ஸ்வரூபம் தவாஹிருதாங்க குடகாச்சலேத்வம் தாபான் மமாபா குருவாதநாத. இது ரொம்ப அழகான ஒரு ஸ்டேஜ் வரணும். ஷயுப்ருதம்னு சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்திரிங்க. பின்னால இதை பத்தி நிறைய படிப்பாங்க. இந்த பாம்புக்கு பாம்பு, மரப்பாம்பு என்ன பண்ணுன்னா, அது இந்த இறையும் தேடிட்டு போகாது. அது ஒண்ணும் ஒரு இறைய தேடிக்கிட்டு போகவே போகாது. எது அது கிட்டக்க வரதோ அதை பிடிச்சுங்க. அப்படி அந்த மாதிரிதான். கிடைக்கலையா பேசாம பட்டினி கிடக்கும். அதான் ஷயுப்ருதம். கவலையே படாதான். அந்த பட்டினி எத்தனை 6 மாசம் 8 மாசம் ஆனாலும் பட்டினி கிடக்குமா. ஒரு இறைய முழங்கியாச்சுன்னா, இறை முழங்கின பாம்பு சொல்லுவாங்க. அது பின்ன அது இறைய தேடி போகவே பேசாம இருந்த இடத்துல அப்படியே கிடக்குமா. அதான் ஷயுப்ருதம். இவரும் அதே மாதிரி திருப்புறான். கிடைச்சதுன்னா சாப்பிடுவார், இல்லையா எத்தனை மாசக்கணக்கானாலும் அதை பத்தி கவலையே கிடையாது அவருக்கு. சோ ஷயுப்ருதம். அதே மாதிரி கோ பசுமாடு, கோ மிருக அத்தனை ஏனைய மிருகங்கள், காக்கச்சரியாம், இது மாதிரியே. இப்போ இதுக்கு என்னத்தினால இந்த படங்கள்லாம் கொடுத்தோம்னா, இந்த மானு மிருகம் இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் எப்படி ஆகாரம் இல்லாம இப்ப நின்ன நெப்பிலேயே நீர்நிலையில இருந்து தண்ணியை குடிக்கும் இல்லையா. அதே மாதிரி இப்போ மாடெல்லாம் புல்லெல்லாம் மேயும் பொழுது வாயை வச்சுக்கிட்டே புல்ல மேயும். காக்காயும் இப்படிதான் மூக்கால கொத்தி தன்னுடைய இறையை தூக்கிட்டு போகும். அப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்ப நம்ம அப்படி இல்லை இல்லையா, இப்படி வாயால நக்குவோமோ, பூனையாட்ட நக்கி பாலை கொடுப்போமோ, மாட்டோம். கையால எடுத்து ஒரு கிளாஸ்ல விட்டுண்டு அது கையை பிடிச்சுக்கிட்டு இப்படி குடிப்போம். இப்போ என்ன ஆகுதுன்னா,
இப்ப இந்த கையில் அந்த ஆகாரம் படும் பொழுது அந்த ஆகாரத்தினுடைய மனம் அந்த கையில இருக்கும். வாசனாஸ்ன்னு சொல்றா இல்லையா? அப்ப அந்த வாசனை கையில இருந்ததுன்னா மறுபடியும் அது தோணுமா, நமக்கு அது சாப்பிடணும்னு தோணும். அப்போ அதே மாதிரி ஜலத்தை இப்படி கையால மோண்டு குடிப்போம் நம்ம இல்லையா? இப்ப ஜலத்துல நம்ம தாகிச்சதுன்னா ஒரு நீர்நிலைக்கு இருக்கு, வேற வழி இல்லை, நல்ல தெளிவான நீர் இருக்குன்னா அதை அப்படியே எடுத்து குடிப்போம் நம்ம. கையால குடிக்க மாட்டாராம். இந்த மான மிருகங்கள் எல்லாம் இப்படி வாயால குடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி குடிக்கிறாங்க. ரொம்ப ஃபன்னி இல்லையா அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது, எப்படி இருக்காரு. அப்போ அப்சர்வ் பண்றார், இந்த உலகத்துல இந்த மிருகங்கள் இவெல்லாம் இப்படி இருக்கிற மாதிரியே தானும் அதோட ஒன்றி போயிடுறாரு அவர். அதான் ஷயூபிருத்தம் கோமிருக காகச்சரியாம் சிரம் வெகுகாலம் சரண், சிரம் சரண்ங்கிற வெகுகாலம் இப்படி சுத்தி திரிஞ்சாராம். ஆப்பிய அபி பரம் ஸ்வரூபம். அப்படியாக கடைசியில வந்து தன் பரமஸ்வரூபத்தை எப்படி அவர் விடுறாருங்கிறத அடுத்து எப்படி விடுறாருன்னா, பரம் ஸ்வரூபம் தவாகிருதாங்கிற தவாகிருதம், தவன ஃபாரஸ்ட் ஃபயர், தவாகிருதாங்க அங்க தன்னுடைய அவருடைய அங்கம் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர். திடீர்னு பத்திண்டு எரியறது. அப்ப அந்த பத்திண்டு எரியும் பொழுது அவருடைய உடம்பு எரியறதாம். அந்த உடம்பு எரியற அந்த தாபம் கூட அவருக்கு தெரியறது இல்லையா? நமக்கு ஒரு சின்ன தீக்காயம் பட்டா கூட அது என்ன போஷன், அது மருந்த போட்டு இதை போட்டு ஆகூன்னு கத்துவோம். ஆனா அவர் அதை கூட ஏத்துக்கிறாரு பாருங்க. அந்த தாபத்தை கூட அவருக்கு தாபம்னே தெரியறது இல்லை அவருக்கு. அப்போ தவாகிருத்தாங்க குடகாச்சலேத்வம்ங்கிறார். வட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், பகவான் தான் இப்ப ரிஷபரை அவதரிச்சிருக்கார். தாங்கள் தவாகிருதாங்க அந்த ஃபாரஸ்ட் ஃபயர்ல, அந்த காட்டு தீயில எரிஞ்சு அந்த சரீரம் எல்லாம் எரிஞ்சு போயிடுறது. குடகாச்சலம்ங்கிறது இந்த கூர்க்கு இல்லையா, பிரசன்ட் கூர்க்கு தான் குடகாச்சலம். அந்த இடத்துல அந்த ஃபாரஸ்ட் ஃபயர்ல ஒரு தேகம் எல்லாம் எரிஞ்சு போயிடுறது. இவருக்கும் தேகத்துல அபிமானமே கிடையாது. தேகம் எரிஞ்சாலும் ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ அந்த ஆத்மா வந்து பரமாத்மாவோட இணைஞ்சு போயிடுங்க. அதான் பரம் ஸ்வரூபம்னு சொல்றான். அப்போ இங்க பட்டத்துல எப்படி முடிக்கிறான்னா, தாபான் மம மம தாப்பான், என்னுடைய தாபங்களையும் அபா குரு வாதநாத, குருவாயிரப்பா என்னுடைய தாபங்களையும் நீ தான் நீக்கணும்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, தாபம்னு சொல்றாரு. தாபம் நம்ம வந்து தாபத்ரயம்னு படிச்சிருக்கோம். நம்ம இந்த தாபத்ரயங்கள் வந்து ஆத்தியாத்மிகம், அதிதெய்வீகம், அதிபௌதிகம் மூணா பிரிச்சு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம தேகத்துல இருக்கிற மனோவியாதி, இந்த வியாதிகள் எல்லாம் அதுவும் நமக்கு தாபங்களை கொடுக்கறது, துன்பத்தை கொடுக்கறது. நேச்சுரல் கலாமிட்டிஸ் அதுவும் நமக்கு துன்பங்களை கொடுக்கறது. அதே மாதிரி மத்தவாளை நம்மள வாயால தூண்டுவா, எல்லாம் பண்ணுவா. சோ இந்த மாதிரி இந்த எல்லா விதமான துன்பங்கள் நம்மளை சுத்தி இருக்கிறவாழ்கிட்ட இருந்து நமக்கு எப்பவுமே அந்த இம்பாக்ட் இருந்துட்டே இருக்கும். இல்ல நேச்சுரல் கலாமிட்டிஸ் எப்பவும் வரது இல்லையா? திடீர்னு வெள்ளம் வரும், திடீர்னு பஞ்சம் வரும், திடீர்னு இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஃபயர். சோ இதெல்லாம் ஏத்துண்டு அவர் அதையும் ஏத்துக்கிறாரு. அந்த எரியறத, தேகம் எரியறத கூட அவர் கண்டுக்கிறதே இல்லையா? அப்போ இந்த இதே மாதிரி இந்த தாபங்கள் நமக்குள்ளே எத்தனையோ தாபங்கள் இருக்கு இல்லையா? தாபத்ரயங்கள் நமக்குள்ளே இருக்கு. மம தாபான் அபா குரு வாதநாத அப்படின்ட்டு முடிக்கிறார் ஸ்ரீமன் பட்டத்திரி. சோ அப்படியாக ரிஷபோஜானம் உபாஜானம், ரிஷபக உபாஜானம் இன்னைக்கு முடியறது. அவரும் பகவானுடைய அம்சம்தான். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, பிரியவர்தனுடைய டிசெண்டன்ட் பார்த்திருக்கோம் நம்ம. சோ பிரியவர்தனுடைய அந்த வம்சாவளியில பிறந்த ரிஷப சரித்திரத்தை நம்ம பார்த்தோம். ரிஷபர் வந்து சாட்சாத் பகவானுடைய அம்சம்ங்கிறதையும் பார்க்கிறோம். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிப்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசத சஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்வம் தத்தாவத் பாதி சாக்ஷாத் குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். ஸ்ரீ ஹரியே நமஹ. Thank you, Mommy. 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 Recording. Recording.